ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான கதை தான். இதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி எந்த ஒரு சீனுமே வராது. ஒரு மனுஷன் நல்லா இருக்க வேண்டிய வாழ்க்கைய அவனே எப்படி கெடுத்துக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த படம். இப்ப வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஹீரோயினுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்க டாக்டரா இருக்காரு இல்லையா, இவர் தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இதை பத்தி ரொம்ப நீ கவலைப்படாத, டென்ஷனும் ஆகாத. ஆல்ரெடி நம்ம குழந்தைக்காக 4 வாட்டி ட்ரை பண்ணிட்டோம், இது 5வது வாட்டி. இந்த வாட்டி கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சிஸ்டர் வராங்க. வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் உங்களுக்கு ரொம்ப நேரமா போன் வந்துகிட்டே இருக்கு, ஏதோ எமர்ஜென்சி போல அப்படின்னு சொல்றாங்க. யாரு போன்ல அப்படின்னு கேக்குறான். பாயு அப்படின்னு சொல்றாங்க. பாயுவா அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். என்னமா ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு அங்க கதறுது. அண்ணா அண்ணா சீக்கிரம் வாங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு கதறிட்டு இருக்கு. இவனுக்கு ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிடுங்க. அவரை இந்த சர்ஜரியை கண்டினியூ பண்ண சொல்லுங்க, நான் எமர்ஜென்சியா இப்ப போய் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு விட்டுட்டு போகாத, எப்படி இன்னொரு டாக்டர் கிட்ட நான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறா. இது பாரு, டாக்டரை மட்டும் பாரு. அவர் என்னதான் ஆம்பளையா இருந்தாலும் சரி, அவரை பொறுத்த வரைக்கும் நீ பேஷண்ட் மட்டும்தான். அவர் உனக்கான ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுக்க போறாரு. இதுல நீ ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புறான். அந்த டைமுக்கு அந்த டாக்டர் வராரு. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க, நான் எப்படி உங்க ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, நீங்களே இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, டக்குன்னு நீ ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணு, நான் எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே அவன் சொல்லாமல் அவ்வளோ வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போதான் ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறா அப்படின்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். ஆனால் 9வது வாட்டியா இவன் அவளுக்காக என்னை விட்டுட்டு போகிறான். அது உடம்பு அளவுலையும் சரி மனசளவுலையும் சரி, எப்பெல்லாம் இவன் எனக்கு தேவைப்படுறானோ அப்ப எல்லா டைமும் இவன் என் கூட இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் அவ பண்ணிக்கிறா. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கும் போதே புருஷங்காரங்கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. இவளும் என்னதான் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணுவோன்னு அட்டன் பண்றா. என்னமா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதா, ரொம்ப பெயினா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோயின் கேக்குறா, எதுக்காக நீ அவ்வளோ அர்ஜென்டா போன, உயிரே போற மாதிரி அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் இவன் சொல்றான், அதாவது பயோக்கு அடிபட்டுருச்சுமா பாரு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அண்ணி, ஆமா அண்ணி, எனக்கு கையில அடிபட்டுருச்சு. ஆக்சுவலா நான் கூப்பிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், நான் வேற யாரை கூப்பிடுவேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டுறா. அது பார்த்தா ஒரு சின்ன அடியா தான் இருக்கு. சாரிம்மா பாரு, இந்த பொண்ணு எவ்வளோ அளவுக்கு இன்னசென்ட்டா இருக்கா, தெரியாம இந்த மாதிரி அடிபட்டுக்கிட்டா வேற யாரு வருவா சொல்லு, நான் தான் வரணும் அவளுக்காக, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏண்டா பானங்கிட்ட புருஷா, அதெல்லாம் ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியோட சர்ஜரியை பாதிலேயே விட்டுட்டு நீ போயிட்டியா, உன்னெல்லாம் நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. உடனே இல்லை, ஐயோ அண்ணா நீங்க அந்த பொண்ணு மேலேயே இடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப வலி எடுக்குது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாளா. அவன் உடனே ஐயோ அவளுக்கு வலிக்குதான், அவளுக்கு என்னன்னு நான் பார்த்துட்டு திரும்பவும் கூப்பிடுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் பாவம் இங்க தனியா வழியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. டாக்டர் ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பவும் இந்த டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, புருஷன்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. பாவம் ஏதாவது அர்ஜென்ட் ரீசன் இருக்கும், நீங்க எந்த வகையிலும் தப்பாலாம் நினைச்சிடாதீங்க அவரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள இவன் நினைச்சுக்கிறா. ஈவினிங்கே ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆயிடுறா. அப்போ டாக்டர் தான் இவளுக்கு ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு வெளியில் அனுப்பி வைக்கிறாரு. கண்டிப்பாக இப்போ ப்ரோ வந்துருவார் உங்களை பிக்கப் பண்ண, நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். பாருங்க நான் சொன்னேன், நீங்கள் நம்பவே இல்லை, ஏதோ வந்துட்டாரே அப்படின்னு சொல்கிறான். கார் வந்துடுது, நம்மளை கூப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆசையாக போய் பார்க்குறா. அங்கே பார்த்தா அவங்க 2 பேரும் ஏதோ கட்டி பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோயின் செம காண்டாயிட்டு, என்னதான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நடு ரோட்ல அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறா. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், ஐயோ இல்ல ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் தப்பா நினைக்காத, என்னோட வாட்ச் அவளோட முடியில மாட்டிருச்சு அப்படின்னு சொல்றான். அவளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, அவளுக்கு கையில அடிபட்டுருச்சு இல்லையா,
நான் என்னதான் பார்த்தாலுமே அவளுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவள் உன்னையும் பார்க்கணுன்னு வேற சொன்னா. நான் அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ணா பரவாயில்ல, நீங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு கிளம்புங்க. நான் வந்து ஜஸ்ட்டு டாக்டரை பார்த்துட்டு எனக்கு என்ன மெடிசன் தேவையோ அதை நான் வாங்கிட்டு போயிடுறேன். என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஓகே ஓகே, நீ கவலைப்படாத, நீ தைரியமாக போ. இங்கே இருக்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நீ ஏதாவது ஒரு நல்ல ஃபீமேல் டாக்டராக பார்த்து அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அப்படியே பத்தி எரியுது. ஐயோ, நீ எதுவும் என்ன தப்பாலாம் நினச்சிக்காத, கல்யாணம் ஆகாத பொண்ணு, சின்ன பொண்ணு இல்லையா, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயினுக்கா கடுப்பு தாங்க முடியல. எதுக்காக நீ இப்படி பண்ற? இதோட எத்தனை வாட்டி முக்கியமான நேரத்துல என்னை விட்டுட்டு போயிருக்க தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, நீ ஏன் இப்படி பண்ற? சின்ன வயசுல இருந்து நானும் அவளும் வந்துட்டு ஒன்னா வாழ்ந்தோம். அது மட்டும் இல்லாம அவ என் உயிரை காப்பாத்திருக்கா. அவ இல்லைன்னா அன்னைக்கே நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து ரொம்ப சிம்பிளா, இதுக்கு மேல முடியாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா புருஷங்காரனும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். இதை பாரு, புரிஞ்சுக்கோ, அவ என் உயிரை காப்பாத்திருக்கா, அவளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனாலதான் அவளுக்கு முக்கியமான நேரத்துல எல்லாம் அவ கூட நான் இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அவ உன்னை காப்பாத்திருக்கலாம், நீ அவளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா என்ன வந்து கொஞ்சமாவும் மதிக்க மாட்டேற பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன்னு கேட்டுக்கோ. நீ அவளை தங்கச்சி மாதிரி நினைக்கலாம், ஆனா அவ உன்னை அண்ணன் மாதிரி நினைக்கல. கண்டிப்பா இது உனக்கு ஒரு நாள் புரிய வரும் அப்படின்னு சொல்றா. சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல வந்துட்டு நான் உனக்கு என்னைக்கு தேவைனாலும் சரி அன்னைக்கு உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து 1052வது சத்தியம். நீ பண்ற ஒரு சத்தியத்தை கூட நீ காப்பாத்தினதே இல்லை அப்படின்னு சொல்றா. உள்ள போனவ உடனே கால் பண்றா. ஆனா இங்க புருஷங்காரன் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அட்டன் பண்ணவும் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, இப்போ நீ அதை கட் பண்ணிட்டு என் கூட வந்த அப்படின்னா நம்மளோட லைஃப் நிலைக்கும். ஆனா இதுவே நீ அட்டென்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மேல நான் உன் கூட இருக்க மாட்டேன். என்ன நீ மனசாட்சி இல்லாம இப்படி பேசுற? அவ குடும்பமும் என் குடும்பமும் வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம அவ எனக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீ முடிவெடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இவனுக்கு மனசு கேட்கல, அட்டன் பண்ணிடுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் வேறு அங்க இருந்து நடந்து போயிடுறா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவ, ஐயோ அண்ணா, உள்ள வந்து நான் தொலைஞ்சு போயிட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க, நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, அப்படியே அதோமா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி இவனும் வேகமா ஓடுறான். இப்போதான் ஹீரோயின் வந்து பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா வந்து ஹீரோயினுக்கு ஒரு வாட்டி கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போது ஹீரோ தான் வந்து காப்பாத்தி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினுக்கு இப்ப ஒரு கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா மாமியார் காரி தான். எனக்கு வந்து பர்த்டேக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கமா, நீ வந்துரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் கூப்பிடுறாங்க. இவ போய் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, 50வது பர்த்டேக்கு மாமியாருக்கு பயங்கர காஸ்ட்லியான ஒரு பிரேஸ்லெட் வாங்குறான். அதோட விலையை கேட்டா 3 மில்லியன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ. இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல எங்க அப்பா அம்மாவோட உதவியை நான் கேட்டதும் கிடையாது, இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணதும் கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னோட புருஷனுக்கு நான் யாருன்றதே தெரியாது. இந்த ஒரே ஒரு வாட்டி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி மாமியாருக்கு ஒரு வேல்யூவான பொருளை நான் கொடுக்க போறேன். ஏன்னா இதுதான் வந்து நான் அவங்களோட பர்த்டேவை கடைசி அட்டென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரா. எங்க போனா புருஷங்கார, மாமியார், மாமியாரோட தங்கச்சி, அது மட்டும் இல்லாம பையோட அம்மா எல்லாம் இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க 2 பேரும் ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருந்ததை பார்த்து நானும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துரும்லாம் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இதுக்கப்புறம் ஒன்னுத்துக்கும் வழி இல்ல. இப்போ கூட நீங்க 2 பேரும் தனியா போகும்போது 2 பேரும் கப்பல் மாதிரியே இருப்பீங்க தெரியுமா, உங்க 2 பேரோட ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம பாயோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வாசல்லே இதுங்க எல்லாம் பேசுறத கேட்டுறா. கேட்டுட்டும் உள்ள வரும்போது எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட ஒருத்தரா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னமா ஆச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியா போச்சா? இன்னமும் உன்னோட வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல, அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ வந்து மோசமான பொண்ணெல்லாம் இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஆனா என்ன பண்றது, உன்னோட நல்ல நேரமோ கெட்ட நேரமோ இது வரைக்கும் நீ வந்துட்டு ஒரு வாட்டி கூட பிரெக்னென்ட் ஆகவே இல்லை. நீ இருக்க ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்ட, இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஆனா ஒரு வாட்டி கூட நீ பிரெக்னென்ட் ஆகல அப்படின்றது இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு ஒரு அசிங்கம் தெரியுமா? இந்த குடும்பத்தோட ஒரே ஆம்பளை வாரிசு இவன் தான். அவனுக்கே ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அது எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம். நீயும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போக மாட்டே அப்படின்னு பேசுறாளுங்க. ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாயிடுது. அதாவது குழந்தை பிறக்கல அப்படின்னா அது பொம்பளைங்களோட
குறை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் எவ்வளவு நாளுக்கு நினைக்க போறீங்க? ஏன் ஆம்பளைங்களோட குறையா இருக்கக்கூடாதா என்ன? அதனால கூட நான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. புருஷன்காரனுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. அவன் சைலண்டாவே உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா ஆல்ரெடி டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்துட்டு ஹீரோயினுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, புருஷன்காரனுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எதையுமே ஹீரோயின் இதுவரையில வெளியில சொல்லாம இவன் மானத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. உடனே இந்த பையு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா எல்லாரையும் உசுப்பேத்தி விடுற மாதிரி, அப்ப அண்ணாக்கு தான் குறைன்னு நீங்க சொல்றீங்களா? என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பேசியே இருக்க கூடாது உங்க புருஷனை பத்தி. அது எப்படி மனசாட்சியே இல்லாம இந்த மாதிரி பேசுறீங்க அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்றா. அதுக்குள்ள பையோட அம்மா, அடைச்சா நான் என் பொண்ணெல்லாம் இந்த மாதிரி வளர்க்கவே இல்லை, அப்படியே புருஷன் மேல எப்படி ஒரு பழிய போட்டா பத்தியா, ஆம்பளை பையனை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்துறா பத்தியா, அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு பேசுது. மாமியார்காரி இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி சரி, இந்த விஷயத்தெல்லாம் பேசுறதை விட்டுட்டு சாப்பிடுங்க, இதாம்மா ஃபிஷ் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மருமகளுக்கு மாமியார்காரி கொடுக்கும்போது, அத்தை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு மீனுனாவே அலர்ஜி, எனக்கு சீ ஃபுட் எதுவும் ஒத்துக்காது அப்படின்னு சொல்றா. உடனே மாமியார், பாத்தியா இது சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, எவ்வளோ ஒல்லியா இருக்க பாரு, அதனாலதான் உனக்கு குழந்தை பிறக்க மாட்டுது, அதை விட்டுட்டு நீ என் பிள்ளைய குறை சொல்ற அப்படின்னு பேசுறா. உடனே பையு என்ன பண்றேன்னா, ஆன்ட்டி எனக்கு வந்து ஃபிஷ்ஷுனா ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லை சீ ஃபுட் எல்லாமே நான் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு திங்குறா. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கின பிரேஸ்லெட்டை வேற எடுத்து பார்க்குறாளா. ஹீரோயின் மரியாதையே அதுக்கு என் கையில் கொடு அப்படின்னு சொல்லும் போது செம காண்டாயிடுறா இவ. உடனே வந்து கையில் கொடுக்குற மாதிரி அதை கீழே போட்டு உடைச்சிடுறா. அதுக்குள்ள இந்த பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை எடுத்து பார்த்துட்டு இது பிரேஸ்லெட் ஒரிஜினலே கிடையாது, இவகிட்ட காசே கிடையாது, இவ எப்படி இதெல்லாம் வாங்குவா, என்னதான் இருந்தாலும் சொந்த மாமியாரோட பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் பொருளையா வாங்கிட்டு வந்து கொடுப்பா. சே, வெக்கமாவே இல்லையா இவளுக்கு, என்னதான் இவ குடும்பத்துல வளர்த்தாங்களோ தெரியல அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசுறாங்க. ஹீரோயின் உடனே அவ வாங்கின பில்லை எடுத்து காட்டுறா. இதோட ரேட் வந்து 3 மில்லியன், அது ஒரிஜினல் தான், யாரும் வந்துட்டு என்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது, நான் வந்து பில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா உங்ககிட்ட இவ்வளோ பணம் கிடையவே கிடையாது, இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு எது, கண்டிப்பா நீங்க ஏதோ தப்பான வேலை தான் செஞ்சுட்டு காசு சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையோ சொல்றாளா. அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்க எல்லா கேள்விங்களும் இவளுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு நீ ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு. ஹீரோயின் செமையா கடி ஆயிடுறா. வேக வேகமா போயிட்டு பையு கிட்ட, எல்லாமே உன்னாலதான், மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போடி, இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவ கையை இழுத்து சண்டை போடுறா. உடனே அண்ணா பாத்தீங்களா இவங்க என்ன பண்றாங்க பாருங்க அப்படின்னு கதறி கதறி அழறா. இந்த மானங்கட்ட புருஷக்காரன் என்ன பண்றான்னா ஹீரோயினை போட்டு பலான்னு ஒன்று அற விடுறான். ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, சின்ன பொண்ணுக்கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா அப்படின்னு. ஹீரோயின் இதோட எல்லாமே முடிஞ்சிச்சுடா, நான் ஆல்ரெடி இதை முடிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன், சுத்தமாக எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இனிமே உனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறா. நைட்டு பயங்கரமாக குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் கூட வராரு. அவரே இவனை கேவலமாக திட்டுறாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா, நம்ம வந்து டாக்டர்ஸ் பேஷண்ட்டோட வலி என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க உனக்காக வந்து 5வது வாட்டியா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, ஆனால் உனக்கு தான் வந்து ப்ராப்ளம் இருக்கு, அவங்கள எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்றப்போ நீ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்காம இருக்க, அவங்களோட வலி வேதனையில அவங்க கூட கூட நீ இல்லை, அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு கொஞ்சமா புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ சொல்ற எல்லாமே உண்மைதான், நான் இப்பவே போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபுல் போதையில போறான். ஃப்ரெண்டுக்காரனும் மரியாதையா போய் ஒழுங்கா அவங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேளு, நீயும் அவங்கள பெரிய கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்பதான் ஹீரோயினை பாக்குறதுக்காக தம்பிக்காரன் வந்திருக்கான். அவன் வந்துட்டு கேக்குறான், எதுக்காக நீ இவ்வளோ நாளும் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எப்படி வந்த, உனக்கு எப்படி நான் இங்க இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ இவ்வளோ வருஷம் இல்லாம இப்போதான் உன்னோட பிளாக் கார்டை ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ணியிருக்க, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன், அம்மாவும் அப்பாவும் உன்னை பார்க்காம எவ்வளோ வாட்டி அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா, உன்னோட போட்டோவை வச்சு வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க, நீ அவங்களுக்கு ஒரே பொண்ணு, எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு திட்டுறான். நானும் கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒன்று. ஐயோ அக்கா, எனக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷமே இல்லை, தயவு செஞ்சு வந்துரு, பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்து எப்பனாலும் உன்னை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் புருஷங்காரன் பார்த்துடுறானா, அவன் செம்ம கடுப்பாயிடுறான். வேக வேகமா வரான். யாருடி அவன், எவன் வந்து உன்னை கட்டி பிடிச்சிட்டு போறான், நான் வந்து 3 மில்லியன்ல நீ பிரேஸ்லெட் வாங்கிட்டு இருக்கும் போதே டவுட் பட்டேன், உனக்கு எப்படி அந்த காசு வந்தது, உனக்கு மாசம் 1000 ரூபாய் தான் நான் செலவுக்கே கொடுக்குறேன்,
உனக்கு எப்படி இவ்வளோ காசு வந்தது, மரியாதையா சொல்லு, அந்த பையன் யாரு, அதுவும் சின்ன பையனா புடிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேக்குறான். வேக வேகமா அவளை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்கிறான். உன்னை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனாலதான் வந்து உனக்கு சின்ன வயசு பையனா கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் தங்கச்சியோட கால் வருது. உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அட்டென்ட் பண்ணு, உனக்கு அதுதானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்ப அவன் இருக்க மூட்ல அட்டென்ட் பண்ண பிடிக்கல அவனுக்கு. புருஷன்காரனை பிடிச்சி ஒரே தள்ளுறா. அந்த டைமுக்கு அவளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த பயு இருக்கா இல்லையா, இவனும் அவளும் வந்து தூங்கிட்டு இருக்கா மாதிரி ஒன்னா இருக்கா மாதிரி ஒரு போட்டோவை அனுப்பி வச்சிருக்கா. எப்பவுமே அண்ணா வந்து என்னதான் சூஸ் பண்ணுவாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவையுமே அனுப்புனதை டெலிட் பண்ணி விட்டுறா. இப்ப ஹீரோயின் கிட்ட ப்ரூஃபே கிடையாது. இவன் யாருடி, அந்த பையனா, அந்த வெள்ளை பையனா, அந்த அழகான பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீ இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு என்னையாடா கேவலமா பேசுறேன்னு பலான்னு ஒன்னு கண்ணத்திலேயே விடுறா. ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுறத மட்டும் கேளு, உண்மையாவே நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன். அந்த பையனை நீ கட்டி பிடிச்சிருந்ததை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். ஒரு நாளைக்கே உனக்கு இவ்வளவு டென்ஷன் ஆச்சே, நான் 8 வருஷமா இதை தான் உன்கிட்ட அனுபவிச்சுட்டு இருக்கேன், அப்ப எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோயினுக்கு சடனா வயிறு வலி வந்துடுது. கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டல் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. அந்த டைமுக்கு மறுபடியும் பயு கால் பண்றா. இவன் போனை கையில வச்சுக்கிட்டு அட்டென்ட் பண்றதா வேணாமான்னு முடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின், இல்ல எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் தான், தயவு செஞ்சு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இப்போ அட்டென்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த பேமானி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா போன் அட்டென்ட் பண்ணிடுறான். இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், நான் உங்க லைஃபை விட்டே போறேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து எந்த வகையிலும் இடைஞ்சலா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இவன் வந்துட்டு அதை கேட்டுக்கிட்டே இவளை விட்டுறான். நான் உடனே போறேன், இங்க பெயின் கில்லர் இருக்கு, நீ பெயின் கில்லரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புறான். ஹீரோயின், தயவு செஞ்சு போகாத, என்னால முடியல, நான் கெஞ்சி கேக்குறேன், என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் விட்டுட்டு நீ அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதறா. இவன், நீ பெயின் கில்லர் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பெட்டர் ஆயிடும், நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை அங்கேயே விட்டுட்டு போறான். கடைசியில இவளே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி கூப்பிடுறா. இவளுக்கு நடந்தது கொஞ்சம் கூட சரியா ஞாபகமே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுந்த உடனே, இல்லை நீங்களே தான் ஆம்புலன்ஸை வர வச்சு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணி நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. என்னது பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லி இவ ஷாக் ஆகுறா. ஆனா வந்துட்டு உங்களோட பிரெக்னன்சில ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ரொம்ப வந்துட்டு வீக்கா இருக்கீங்க, எப்பனாலும் வந்து மிஸ்கேரேஜ் ஆகலாம், அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், நீங்க டென்ஷனே ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு டாக்டர் அடுக்குறாரு. எங்க உன்னோட டாக்டர், எங்க என் புருஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஹீரோயினே அப்புறமா கடைசியா புருஷன்காரன் நம்பருக்கு கால் பண்றா. அங்க பார்த்தா புருஷன்காரன் போன் அட்டென்ட் பண்ணாம தூங்கிட்டு இருக்கான். நம்ம பயு தான் அட்டென்ட் பண்றா. இவ்வளவு காலையில என் புருஷன் கூட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக வந்து அவரோட போனை அட்டென்ட் பண்ண அப்படின்னும் போது, ஐயோ அவர் வந்து பயங்கர டயர்ல தூங்குறாரு, நேத்து நைட்டு பூராவும் அவர் என்ன தூங்கவே விடல தெரியுமா, அவர் பயங்கரமான சேட்டை பிடிச்சவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ இங்க பயங்கரமா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. இங்க இருக்க எல்லாருக்கும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஸ்பீக்கரே போட்டு காமிச்சிடுறா எல்லாருக்கும். அவ பேசுறது எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் கேட்டுடுறாங்க. என்னது இது, நம்ம டாக்டர் ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாரு, கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு எவ கூடயோ இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க புருஷன்காரனை. ஹீரோயின் கடைசியா, இந்த குழந்தை எனக்கு தேவை கிடையாது, நீங்க சீக்கிரமா வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க எனக்கு அபார்ஷன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றதை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முடியவே முடியாது, நான் 10 மணி வரைக்கும் டைம், 10 மணிக்குள்ள அவன் வந்துட்டான் அப்படின்னா நான் பேசி முடிவெடுக்கிறேன், அதுக்குள்ள அவன் வரல அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி புருஷன்காரனுக்கு மெசேஜும் அனுப்பி விட்டுறா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நீ 10 மணிக்குள்ள வந்து ஆகணும் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு. இப்பதான் இவன் வந்துட்டு மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். எழுந்த உடனேயே வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நீ 10 மணிக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா ஹீரோயின். அதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம், பிரெக்னெண்டா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ஆயிடுறான். இந்த எல்லா விஷயத்தையும் பயு கிட்ட சொல்லிட்டு அர்ஜென்ட்டா அவன் அங்க இருந்து கிளம்புறான். அந்த டைமுக்கு இவ விடாம, இல்ல இல்ல நீங்க போகாதீங்க, என்னை விட்டு இப்ப போகாதீங்க, நான் வந்து பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கேன், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை ஏன் நீ இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைச்சேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க எல்லாரும் மாறி மாறி புருஷன்கார நம்பருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே
இருக்காங்க. அவன் போன் அட்டன் பண்ண பாடில்ல. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கடுப்பாகுறாரு டாக்டரு. இங்க பார்த்தா நீங்க என் கூட சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கான். மணி ஆயிட்டே இருக்கு. இப்போ என்னை விட்டு போகாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கா. இதை பாரு, அவ பிரெக்னெண்டா இருக்கா. நாங்க இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்பதான் இவன் கிளம்பி போறான். இங்க வந்து பார்த்தா ரூம்ல ஹீரோயின் காணோம். எதுக்காக டாக்டர் இப்போ வந்தீங்க? 10 மணி இன்னும் ஆகலையா உங்களுக்கு? 11 மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நர்ஸே வந்து கேவலப்படுத்துறாங்க. இல்ல இல்ல, எங்க அவ அப்படின்னு கேட்கும் போது, நீங்க இப்போ வந்ததுக்கு வராமையே இன்னும் கொஞ்ச நேரம் ஜாலியா உங்க செட்டப்பு கூட தூங்கிட்டு வர வேண்டியது தானே. நைட் எல்லாம் வர ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்களே, நைட் எல்லாம் பூரா ஃபுல் சர்வீஸ் தானாமே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நேரா போய் டாக்டர் கிட்ட கேட்டா அவன் கேவலமா மூஞ்சில காரி துப்பாத குறையா கேவலமா கேக்குறான். ஏண்டா நைட்டு பூரா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? அவளை அப்படியே வயிறு வலியில துடிக்க விட்டுட்டு போயிட்ட. நீ கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட புருஷனை நடந்திருக்கியாடா அப்படின்னு கேட்கும்போது, சரி எங்கடா அவ அப்படின்னு கேட்குறான். அவங்க அபார்ஷன் பண்ணிட்டாங்க, நான் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணேன், அவங்க கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஹீரோயின் வந்த உடனேயே பார்த்தா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நீ போய் தானே சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, இல்லை உண்மையாவே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. யாரை கேட்டு நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் யாரை கேட்டு பண்ணணும், இது என்னோட கர்ப்பப்பை, அதுல யாரோட குழந்தை இருக்கணும் இருக்க கூடாதுன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. அண்ணா நான் வந்துட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லி சொல்றாளா. மறுபடியும் வந்துட்டியாடி சண்டாளி, என் குடும்பத்தை சூன்யமாக்குறதுக்குன்னே வந்துடுறியாடி அப்படின்ற மாதிரி புருஷங்கார ஒரு லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீங்க இருந்து கிளம்பு, இது எங்களோட பிரச்சனை, இதை நாங்க பேசி தீர்க்கணும், நீங்க இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவன் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்றான். அப்பதான் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, இவ பேசினா இல்லையா, அதை மொத்தத்தையும் அவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அதை வந்து போட்டு காட்டுறா. இவன் புருஷங்கார எனக்கு செம்ம ஷாக்கு. அடி பாவி, எதுக்காகடி இப்படி சொன்ன அப்படின்னு கேக்குறா. உனக்கு என்ன பைத்தியமா? உன்னை தங்கச்சின்ற ஒரே ஒரு விஷயத்த தவிர நான் என்னைக்காவது ஏதாவது வேற விதமா பார்த்துருக்கேனா, பழகிருக்கேனா அப்படின்னும் போது, ஐயோ அண்ணா, அவங்கள கிண்டல் பண்றதுக்காக ஜாலிக்கு இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னும் போது, ஜாலிக்கு இதெல்லாம் சொல்லுவியா, நீ தான் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அங்க இருக்க நர்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து இவளை கேவலமா பேசுறாங்க. கூடவே புருஷங்காரனையும் கேவலமா பேசுறாங்க. நைட்டு பூரா நீ தானே அவ கூட இருந்த, இப்ப என்னத்துக்கு அவளை மட்டும் குறை சொல்ற, நீங்க 2 பேருமே கேவலமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் பேசுறாங்க. நான் உன்னை விடவே மாட்டேன், எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு நான் உன்னை விட மாட்டேன், நான் இனிமே உன் கூடயே தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கான் புருஷங்காரன். அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தம்பிக்காரன் வந்துடுறான். வந்த உடனே இவனை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு, இனிமே அவ பக்கத்துல நீ வந்த உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இவனுக்காக தான் வந்து நீ என்னை தூக்கி போட்டுட்டு போற, இத்தனை வருஷம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஆனா இவ்வளவு நாள் நமக்குள்ள இந்த பிரச்சனை வரல, இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீ என்னை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுற, இப்ப கூட நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்க தயாரா இருக்கேன், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுறா போதும் அப்படின்னு சொல்றான் புருஷங்காரன். நான் என்ன டேஷுக்கிட்ட உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேவலமா திட்டுறா. தம்பிக்காரன் உடனே என்ன பண்றான்னா, இவனோட ஆளுங்களை எல்லாம் கூட்டி இவனை பிடிச்சிடுறான். அப்படியே இவனை வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வாங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். 2 பேருமே நேரா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போனா நம்ம ஹீரோயின் பார்த்தா பேஷண்ட் ட்ரெஸ்ஸோடய போயிடுறா. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் கரெக்டா 1 மாசத்துக்குள்ள டிவோர்ஸ் கிடைச்சிரும். 1 மாசத்துக்குள்ள மனசு மாறிடுச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம். இப்பவும் என்ன சொல்றான் அப்படின்னா, இவனை விட்டுட்டு வா, பணக்கார பையனுங்கள்லாம் நம்பாத அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதை அவளோட தம்பி அப்படின்றது சொல்லவே மாட்டா. நல்லா வயிறு எரிஞ்சு சாகட்டும் அப்படின்றதுக்காக இன்னும் 1 மாசம் டைம், அடுத்த மாசம் கரெக்டா இதே நேரம் உன்னை இங்க வந்து நான் பார்ப்பேன், நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோவோட அம்மாவும் பையோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஒரு கார்டு கொடுத்து, இதுல 2 மில்லியன் பணம் இருக்குமா, இது காம்பன்சேஷனா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. தம்பிக்கார வேகமா வந்து அந்த கார்டை பிடுங்கிட்டு, என்னது 2 மில்லியனா, இவ வந்துட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரேட்ல பேக் கூட போட்டது கிடையாது, இதை விட அதிக ரேட்ல தான் பேக் கூட போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கடாசிட்டு இவளை கூட்டிட்டு போயிடுறான். இங்க அப்பா அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறா. அவங்க 2 பேருமே வந்துட்டு மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீ எப்போ வருவேன்னு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த உலகமே சரி உன்னை என்ன சொன்னாலும் சரி நாங்க நம்புவோம், நாங்க உனக்கு துணையா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்னதான் பண்ண போறமா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தம்பிக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி படிப்பை
பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. அவங்க அதை படிக்கட்டும், அதுவும் பிசினஸை பார்த்துக்கிட்டே படிக்கட்டும், அதுதான் அவங்களுக்கு நல்லது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனோட பேர் வந்து லூச்சன். அவன் வந்து இப்ப பெரிய சிஇஓவா இருக்கான். அவன் கிட்ட வந்து இவங்க இன்டர்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றானா. என்னது லூச்சனா? அந்த குண்டு பையனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா, அவன் தான் இப்ப சிஇஓவா இருக்கான் பெரிய கம்பெனில. அந்த கம்பெனியை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளோட கம்பெனியை நீ பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. மறுநாளே அவனை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயினுமே போயிடுறா. அங்க வந்துட்டு குண்டா நல்லா ஒருத்தர் வருவாரு அப்படின்னு பார்த்தா, இங்க அப்படியே செம ஹேண்ட்ஸமா ட்ரிம்மா ஒருத்தர் வராரு. இவனை பார்த்த உடனே இவளுக்கு செம ஷாக். என்னது நீதான் லூச்சன்னா அப்படின்னும் போது, ஆமா நான் தான் லூச்சன் அப்படின்னு சொல்றான். என்னால நம்பவே முடியல. 20 வருஷத்துக்கு முன்னாடி மூக்க ஒழுவிக்கிட்டு லாலிபப் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியே நீ தானே அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நானே தான். நீங்க தான் மாறிட்டீங்க, நான் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். இவனோட ஃபர்ஸ்ட் லவ்வே ஹீரோயின் தான். அதே நேரத்துக்கு பாயு வந்து அந்த இடத்துல இருக்கா. அவ என்ன பண்றான்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் போட்டோ எடுத்துடுறா. நான் வந்துட்டு என்ன சொன்னாலும் நீங்க நம்பல, பாத்தீங்களா, நேத்து ஒருத்தன் இன்னைக்கு ஒருத்தன் எப்படி சுத்திக்கிட்டு இருக்கா பாருங்க, இருங்க உங்ககிட்ட வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் கிட்ட காட்டியே ஆகணும் அப்படின்னு கிளம்புறா. இப்பதான் புருஷங்காரனை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இவனுக்கு லோ பிபி போல, அதனால அப்பப்போ சாக்லேட் சாப்பிடுவானா. அந்த சாக்லேட் எதையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கிட்ட கேட்கறான். எங்க ஒரு சாக்லேட்டையும் வைக்கவே இல்லையா நீங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் ஏன் வைக்கிறேன், உங்க பொண்டாட்டி தான் வந்து அப்பப்போ வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க சும்மா இல்லாம அவனை கேவலப்படுத்திட்டு போறாங்க. பொண்டாட்டிக்காரியெல்லாம் மாஞ்சி மாஞ்சி புருஷனை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நீங்கெல்லாம் வந்து மதிக்கிறீங்களா அவளை, கேவலமா இன்னொருத்தி பின்னாடி சுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அதுக்குள்ளேயே நேர பாயு வந்துட்டு இங்க வந்துடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே இவன் கேட்கறான், நான் வந்துட்டு என்னை இதுக்கப்புறம் வந்து பார்க்காதுன்னு நான் சொல்லிட்டேனா இல்லையா, அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக வர அப்படின்னு சொல்லி கத்துறான். எங்கேயுமே போக மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன், என்ன பிடிக்காமையா நீங்க வந்து நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்தீங்க, இப்ப எதுக்காக இப்படி பண்றீங்க, அவதான் உங்களை விட்டுட்டு போயிட்டால, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, மரியாதை எங்க இருந்து வெளியில போ, அவளும் நானும் சேர்ந்து வாழ்வோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்றானா. ஆமா, எங்க இருந்து அவ உங்க கூட வாழ்வா, அவ வந்துட்டு 10-15 ஆம்பளைங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கா, ஒரு நாளும் ஒருத்தன்னு சொல்லிட்டு, அவ இனிமே வந்துட்டு உங்ககிட்ட வரவே மாட்டா அப்படின்னும் போது, என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான். அதை நெட்லயும் இவ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அது பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு போல, பாத்தீங்கல்ல, அதனாலதான் நான் சொல்றேன், அவ வந்து பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கா ஆம்பளைங்க கூட அப்படின்னு சொல்றா. உடனே பொண்டாட்டியோட நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறான். அவ பார்த்தா இவனை பிளாக் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இவனுக்கு ஆத்திரம் பொங்கிட்டு வருது. பாத்தீங்களா, இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, அவ வந்துட்டு உங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, அவ வேற ஆம்பளைங்களை பார்க்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற சொல்லி உசுப்பேத்துறா. இப்பதான் இவங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வராங்க. அதுவும் பழைய ஞாபகத்தெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் சின்ன வயசுல என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஏய் உன்னை விட நான் பெரியவ, மரியாதையா என்ன அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது, 3 மாசம் தான் நீ என்னை விட பெரியவ, நான் எதுக்காக உன்னை அக்கான்னு கூப்பிடணும், சான்ஸே இல்லை, உன்னை நான் அக்கான்லாம் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா நடக்கிறாள, அவ கால அவளுக்கு தடிக்கிடுது. கரெக்டா அவ விழ போறான். இவனும் வந்துட்டு அவளை அப்படியே தாங்கி பிடிச்சிடுறான். 2 பேரும் இந்த போஸ்ட்ல இருக்கும் போது கரெக்டா புருஷங்காரனும் பைஜும் அங்க வந்துடுறாங்க. பாத்தீங்களா, உங்களை விட்டுட்டு வந்ததும் வந்தா பயங்கரமா வாழறா அவ அப்படின்னு சொல்லிட்டு இவ இன்னும் கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா அவனு. இவன் காண்டானவன் நேரா போயிட்டு அவனோட மூஞ்சிலேயே ஒண்ணு விடுறான். ஹீரோயினுக்கு செம்மையா ஆத்திரம் வந்துடுது. எப்படி நீ அவனை அடிப்ப, எப்படி நீ அவனை தொடுவ அப்படின்னு சொல்லி கத்தும் போது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கண்ட ஆம்பளைங்க கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம அவனுங்களை தொட விடுறிய, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. லோச்சன் என்ன பண்றானா, ஐயோ எனக்கு கண்ணுல அடிபட்டுடுச்சு, என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற புருஷங்காரனுக்கு செம்ம கடுப்பாகுது. இவன் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடா. மரியாதையா நீ எங்க போற, நான் கண்டிப்பா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன், நீ எதுக்காக இந்த மாதிரி ஆம்பளைங்க கூட சுத்தணுன்றதுக்காக தான் என்கிட்ட டிவோர்ஸ் கேக்குறியா அப்படி இப்படின்னு ஏக்காச்சக்கமா பேசுறான். உடனே லூச்சனுக்கு செம்ம ஆத்திரம் வந்துடுது. அவன் மூஞ்சிலேயே ஒண்ணு குத்துறான். இதுக்கு மேல சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆல்ரெடி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம், இதுக்கு மேல நீ யாருன்னா எதுனா பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மேல அவனாலையும் எதுவும் பண்ண முடியாம சைலண்ட் ஆயிடுறான்.
அவங்க 2 பேருமே வந்து ஒரு செம்ம சூப்பரான கார்ல போறாங்களா, அத பார்த்த உடனே இந்த பைஜு என்ன சொல்றான்னா, "ஐய்யய்யோ! என்னது இந்த காரா? எவ்ளோ காஸ்ட்லியான கார் இது. சான்ஸே இல்ல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவ வந்துட்டு எல்லா பணக்காரங்க கூடயும் சுத்திக்கிட்டு இருக்கா. அதனால தான் இவ இவ்ளோ திமிர் பண்றா" அப்படின்னு சொல்லி இவன உசுப்பேத்துறா. நேரா புருஷன்காரன் போறான். போன உடனே "இத பாருடி, பணக்காரனுங்கள்லாம் நம்பாத. உண்மையா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். எனக்கே புரியுதுன்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட வந்துரு. உண்மையா நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு துரோகமும் உனக்கு பண்ணல. இதுவரையில பண்ணதே கிடையாது" அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு உனக்கு நடக்கும் போதுதான் வலிக்குது இல்ல, எதிராளிக்கு வலிக்கும் போது உனக்கு எந்த ஒரு வேதனையும் இல்லாம பண்ணதையே தானே பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப நான் இன்னொருத்தன் கூட போறேன்றது தான் உனக்கு வலிக்குது இல்ல, நல்லா அனுபவி. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. இப்பவாது புரிஞ்சுக்கோ, என்னால வந்து அந்த பிரேஸ்லெட் 3 மில்லியன் கொடுத்து வாங்க முடியுமா இல்லையான்றது என்னோட பிரச்சனை. ஆனா நீ அவங்க எல்லாரும் என்ன கேவலமா பேசும்போதும் சும்மா நின்னு பார்த்துக்கிட்டு தானே இருந்த. எனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை இதுக்கு மேல தேவையில்லை. கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்பதான் லூச்சன் கேக்குறான், உண்மையாவே வந்துட்டு நீ இவ்வளவு பெரிய பணக்காரின்னு அவனுக்கு தெரியவே தெரியாதா? எதுக்காக எல்லாத்தையும் மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த அப்படின்னும் போது, அப்பதான் அவ என்ன சொல்றான்னா, எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கூட எங்க அப்பாக்கோ அம்மாக்கோ சொல்லாம நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். இவன் மாசம் எனக்கு கொடுக்குற 1000 ரூபாவை வச்சு அப்பவும் 8 வருஷம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எந்த ஒரு வகையிலயும் நான் கஷ்டப்படாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழணும்னு நினைச்சேன். ஆனா அந்த நிம்மதியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. அதனாலதான் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் தம்பிக்காரனும் லூச்சன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அக்காவை நீ வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு நல்ல சான்ஸ், அக்காவை வந்து எப்படியாவது கரெக்ட் பண்ணிடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு மாமாவா வந்த அப்படின்னா கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லூச்சன் என்ன சொல்றான்னா, அவசரப்படாத. அவளை இப்போதான் வந்துட்டு அவளோட லைஃப்ல இருந்து வெளியில வந்திருக்கா. அதுக்குள்ள நம்ம வந்து அவளை எந்த வகையிலயும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவளுக்காக என்ன பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். புருஷன்காரன் வந்துட்டு வேலை செய்யறான் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஜியோ குரூப்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்தாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காரணமே நீதான். ஏன்னா வந்துட்டு நீ ரொம்ப நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க. இப்போ அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பாவுக்கு அப்புறமா பொண்ணு தான் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்க போறாங்களாம். அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறாங்க. புதுசா வர பிரசிடென்ட் கிட்டயும் நம்ம நல்ல ஒரு பேர் வாங்கணும். அதுக்காக நீ போயிட்டு அவங்க கிட்ட நல்லபடியா பேசி எப்படியாவது மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் கேளு. நமக்கு இன்னும் நிறைய விஷயம் தேவைப்படுது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்குறதுக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை எல்லாத்தையும் வந்துட்டு இந்த பயு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ வந்து பெரிய மாடல் போல. இவ என்ன சொல்றான்னா, நான் ஒரு பெரிய மாடல், கண்டிப்பா நான் அங்க போனேன் அப்படின்னா அது பயங்கர ட்ரெண்ட் ஆகும். அதனால கண்டிப்பா அண்ணனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படியாவது நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி கொடுத்தோம்னா கண்டிப்பா இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு நினைக்கிறா. புருஷன்காரனும் டாக்டர் ஃப்ரெண்டும் மட்டும்தான் இங்க வரதா நினைச்சு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடியே இவளும் அப்படியே மினு மினுன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறா. எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். வந்த உடனேயே, என்ன நீங்க இப்படி பண்றீங்க அண்ணா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். நான் எப்படியாவது வந்துட்டு புதுசா வர பிரசிடென்ட்டை பேசியே மயக்கி உங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி தரணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா நீங்க என்னன்னா என்ன போன்னு விரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா செம்ம சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அங்க வந்த உடனேயே வந்துட்டு இந்த பைஜு என்ன பண்றான்னா, எதுக்காக நீங்க வந்த, எங்க போனாலும் வந்துட்டு அண்ணாவை நீ தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பியா, அதுதான் நீ டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்ட இல்லையா, இங்க அவர் முக்கியமான வேலையா வந்திருக்காரு, உன் பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து இங்க அவரோட வேலையை கெடுத்துறாத அப்படின்னு சொல்றா. நல்லா புரிஞ்சுக்கோ, உங்க யாருக்காகவும் நான் இங்க வரல, என்னோட பர்சனல் விஷயத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ தான் பிரசிடென்ட்டோட ஒரே பொண்ணுன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாளா ஹீரோயின். ஆமா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதை நீ டூப்ளிகேட் செஞ்சு போட்டுக்கிட்டு வந்திருக்க. இதோட ரேட் வந்து 80 மில்லியன். ஆனா நீ எங்க இதை டூப்ளிகேட் பண்ணன்னு எனக்கு தெரியல. ஒழுங்கா காலர்ல லேபிள காட்டு அப்படின்னு சொல்றா. இது பாரு, வேலை விஷயமா வந்திருக்கேன், தயவு செஞ்சு வந்துட்டு எதுவும் குழப்பாத, இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்காரனும் சொல்றான். அவனுமே நம்ப மாட்டான். இவ தான் வந்துட்டு பிரசிடென்ட்னு சொன்னா. அதுக்கு அவ என்ன பண்றா அப்படின்னா, கண்டிப்பா வந்து கழுத்துல லேபிள் இருக்கும்ல, உண்மையானதா இருந்தா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. புருஷங்கார சரி அவளை காப்பாத்துவான் அப்படின்னு பார்த்தா அவனும் என்ன பண்றான்னா, கரெக்ட், அவ உண்மையா இல்லையா பொய் சொல்றாளான்னு நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் இன்னொரு சைடு இழுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கையெல்லாம் உதறி விட்டுட்டு பலார்னு கன்னத்திலேயே ஒண்ணு வைக்கிறா புருஷங்காரனை.
அதுக்குள்ள இந்த பைஜு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ட்ரிங்க்ஸை எடுத்து அப்படியே ஹீரோயினோட ட்ரெஸ்ல ஊத்திடுறா. ஐயோ நீ எக்கச்சக்கத்துக்கு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி புருஷன்காரன் கத்துறான். இதுக்கு மேல இதே ட்ரெஸ்ஸோட அவளால இந்த பார்ட்டிக்குள்ள இருக்க முடியாது இல்லையா, அதனாலதான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ ரொம்ப அறிவாளித்தனமா பண்றதா நினைச்சுக்கிட்டியா, நான் இல்லைன்னா இந்த பார்ட்டியே நடக்காது அப்படின்னு சொல்றா. அப்பதான் தம்பிக்காரன் வந்துட்டு உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் மேல இருக்கு, நீங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அங்க ரூம்க்கு போனாலும் புருஷன்காரன் வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆல்ரெடி வந்துட்டு நான் உனக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதுக்காக தான் நீ வந்து என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்றியா அப்படின்னு கேக்குறான். உண்மையாவே சொல்றேன், நீ நம்பினாலும் நம்பலனாலும் நான் தான் வந்து இங்க பொது பிரசிடென்ட் அப்படின்னு இவன் சொல்றாளா, இவன் கொஞ்சமும் நம்ப மாட்டான். நம்ம விஷயத்த அப்புறமா பேசிக்கலாம், மரியாதையை நீங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லி இவ கையை பிடிச்சி முறுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு லூச்சன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே சும்மா இருப்பானா, ஓங்கி மூஞ்சிலே 2 குத்து விடுறான். கூடவே தம்பிக்காரனும் வந்துடுறான். வந்த உடனே 2 பேரும் மரியாதை இங்க இருந்து வெளியில போங்க, இது பிரைவேட் பிளேஸ் அப்படின்னும் போது, நீங்க பணத்தை வச்சு இவ்வளவு வாங்கிட்டீங்களாடா, நீயுமே பணத்துக்காக வேலை போயிட்டியா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல எதனா பேசுனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, மரியாதையை இங்க இருந்து கீழே போடா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரி திட்டி விட்டுறா. என்ன இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக அப்பா வந்துட்டு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே வராரு. அதை பார்த்த உடனே புருஷன்காரன் காண்டாயிடுறான். பாத்தீங்களா என்ன பண்றான்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல 2 சின்ன பையனுங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தா, இப்போ இந்த தாத்தா கூட ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃப்ரெண்டு டாக்டர் சொல்றாரு, இவரை நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டான்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நேரம் வந்துடுறான். செம்ம குடி போதையில இருக்கிறான் அவன். வந்த உடனே உனக்கு வெக்கமா இல்லடி, பணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா, இது வரைக்கும் கூட சரி பரவாயில்ல, இப்போ ஒரு கிழவன் அவனுக்கு உன் வயசுல பொண்ணு இருக்கும் போல அவனையே வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேக்குறானா. அவ்வளவுதான், செம்ம கோவம் வந்துடுது எல்லாருக்கும். தம்பிக்காரன் வந்துடுற மரியாதையை வார்த்தையை அளந்து பேசுங்க, அவர் தான் இங்க பிரசிடென்ட், அவரோட பொண்ணை தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, இன்னும் உங்களுக்கு நல்ல புத்தியே கிடையாதா, கேவலமா மட்டும்தான் யோசிப்பீங்களா, நான் அவளோட தம்பிக்காரன், என்ன கேவலமா பேசுனீங்க, அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவனை கேவலமா பேசுனீங்க, இப்போ பெத்த தகப்பனையே சேர்த்து வச்சு பேசுவீங்களா, நீங்களாம் என்ன மனுஷங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் எல்லாருக்கும் ஷாக்கு. என் பொண்ணு உன்னை லவ் பண்ண ஒரே பாவத்துக்காகவும் ஒரே தப்புக்காகவும் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தா, ஆனா அவளையே நீ இவ்வளோ கேவலமா நடத்திட்ட, இருந்தாலும் அவ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் உன்னை சும்மா விட்டேன், அன்னைக்கு உன்னை தேடி கண்டுபிடிச்சி உனக்காக மட்டும்தான் உன்னோட ஹாஸ்பிட்டலில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனா இதுக்கப்புறம் அப்படி கிடையாது, என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணும்னாலும் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்றேன்னா, அவ்வளோ ஈஸியா நீங்க இங்க இருந்து போகக்கூடாது, ஆக்சுவலா வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸை நீ டேமேஜ் பண்ண பத்தியா, அதுக்காக 30 மில்லியன் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம நான் பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தேன் அதை உடைச்ச பத்தியா, அதுக்காக 3 மில்லியன், மொத்தம் 33 மில்லியனை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றா. ஐயோ அண்ணா பாத்தீங்களா நான் என்ன பண்ணுவேன்னா, இவ்வளோ காசுக்கு எங்க போவேன், நான் எல்லாமே உங்களுக்காக தானே பண்ணேன், உங்க மேல இந்த பாசத்துல தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடி பாவி, என் வாழ்க்கையே அழிச்சிட்டேடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் புருஷங்காரன். 2 ஆப்ஷன் தான், ஒண்ணு எனக்கு மொத்த காசையும் கொடுத்துரு, இல்லைன்னா ஜெயிலுக்கு போ, வேணும்னா நான் பாவம் பார்த்து உனக்காக 3வது ஆப்ஷன் கொடுக்கவா, நான் வந்துட்டு என்னோட புருஷனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு காலையில எங்களோட லாஸ்ட் டேட்டு, அன்னைக்கு அவனை வந்து அழகா சைன் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, ஏன்னா உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாரையும் தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு தம்பிக்காரன் சொல்லிடுறான். மறுநாள் புருஷன்காரனுக்கு ஆப்ரேஷன் இருக்கு. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க இருக்க பேஷண்ட்டை பார்த்து பயப்படுறான். ஹீரோயின் மாதிரி இருக்கு, எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன், எதுக்காக என்னோட ஆப்ரேஷன் பாதியிலேயே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கேட்குற மாதிரி தோணுதா. அவ்வளோதான், இவனால ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியல. அங்க இருந்து தப்பு தப்புன்னு ஓடி வெளியில வந்துடுறான். அந்த டைமுக்கு அண்ணா அண்ணா தயவு செஞ்சு வந்து ஏதாவது ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் அவ்வளோ காசு கொடுக்கவும் முடியாது, ஜெயிலுக்கும் போக முடியாது, அதனால நீங்க டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நான் எதுக்கடி அவளை டிவோர்ஸ் பண்ணணும், உன்னை அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, இதுக்கப்புறம் என் பக்கத்துலேயே வராத, நீ எல்லாமே ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கன்றது எனக்கு மொத்தமாக தெரிஞ்சு போச்சு, உன்னோட டிப்ரெஷன் அது எல்லாமே நாடகம் தான், நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவளை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு அங்கே இருந்து புருஷங்காரன் போயிடுறான். இவ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம், அவன் தான் தங்கச்சா பார்க்குறேன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டான், அவன் பின்னாடியே லூசுமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்பதான் உட்காந்து ஹீரோயினோட டைரியை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைரியில கல்யாணம் ஆனதுல இருந்து எத்தனை வாட்டி எதுக்காகலாம் இவளுக்காக இவளை விட்டுட்டு போயிருக்கான் இவன் அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் வாட்டி
ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அன்னைக்கே வந்துட்டு அவளுக்கு கையில ஏதோ பிளேடு கீறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே ஆனிவர்சரி பார்ட்டில இருந்து போயிருப்பான். 2வது ஆனிவர்சரி அப்ப அவ பிரெக்னெண்டா இருந்திருப்பா. ஆனா அது அவனுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. பிக்னிக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே அவளை பாதியிலேயே விட்டுட்டு இவ எதுக்கோ கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடிட்டு இருக்கான். இவளுக்கு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்குள்ளேயே அபார்ஷன் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இவனோட வீட்டுக்கு வந்து பைஜு அவங்க அம்மா அதுக்கப்புறம் இவனோட அம்மா எல்லாரும் வராங்க. என்னதான் பிரச்சனை அப்படின்னா 33 மில்லியனை கொடுங்க என் பொண்ணுக்காக. என் பொண்ணை ஜெயிலுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. உங்க பிள்ளையோட உடம்ப காப்பாத்துறதுக்கு உயிரை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் வாழ்க்கையை அழிச்சதே அவதான் அப்படின்னு சொல்றான். ஆமா அவதான் சின்ன பொண்ணு. அவ கூப்பிட முதல்ல அவ வீட்டுக்கு நீ ஏன்டா போன? நீ ஏன் நைட்டு அங்கேயே படுத்து தூங்குன? அதை எல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. ஒண்ணு நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அசிங்கப்படுத்துவேன் அப்படி இப்படின்னு இந்த அம்மாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் கிட்ட. இவனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிடுப்பா. 33 மில்லியனுக்கு நம்ம எங்க போவோம்? கண்டிப்பா அவ்வளவு காசை நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனையே கன்வின்ஸ் பண்றாங்க. மறுநாள் காலையிலேயே கூட்டிட்டு போயிடுறாங்க. டிவோர்ஸும் வாங்கிடுறாங்க. இதை பாருமா தயவு செஞ்சு வந்துட்டு என் பொண்ணை மன்னிச்சிடு. நீ இவ்வளவு பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியாம நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனா அதுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கேட்டுக்கிறேன். 33 மில்லியனை மட்டும் மறுபடியும் கேட்டுறாதம்மா, எங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க பைஜுவோட அம்மா. நான் கேட்டதை நீங்க பண்ணிட்டீங்க, அதனால நான் வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த காசை உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்பதான் புருஷங்கார என்ன கேட்கறான்னா அவளை யூஸ் பண்ணி நீ என்னை இங்க வர வச்சு டிவோர்ஸ் வாங்கிட்டல, எதுக்காக நீ இப்படி பண்ற? நான் இப்பவும் சொல்றேன் உனக்கு ஒரு நாள் கூட நான் துரோகம் பண்ணதே கிடையாது. அதனால தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி யோசி. இப்போ கூட லேட் ஆயிடல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்றா அப்படின்னா லேட் ஆகுது ஆகல, ஆனா இவ்வளோ நாளும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட டைமை நீ தான் விட்டுட்ட. இதுக்கப்புறம் போன டைம் வரப்போறதே கிடையாது. இப்படியே என்னோட வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்ண விரும்பவே இல்லை. நீ உன்னோட வாழ்க்கையை பாரு, நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. தம்பிக்காரனும் லீச்சனும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா டே லீச்சன் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கியே போடா. திடீர்னு அவன் வந்துட்டு எப்படியாவது அக்காவை கன்வின்ஸ் பண்ணிட்டான்னா எல்லாம் சொதுப்பிடும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு லீச்சன் என்ன சொல்றான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது, அவ போகவே மாட்டா, எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். இந்த டிராமாவை பார்க்கும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு டிவோர்ஸ் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு தான். ஆனா அதுக்காக எங்க ஒரு இடத்துல நமக்கு மரியாதையும் இல்ல காதலும் இல்ல அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துல அதுக்கு மேல நம்ம இருக்கிறது யூஸ்லெஸ் தான். அதனால நம்ம வந்து மூவ் ஆன் பண்றது தான் நல்லது. கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு யூஎஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அப்ப வந்து லூச்சன் என்ன சொல்றான் அப்படின்னா இவ்வளவு நாள் வந்துட்டு நான் அங்க படிச்சுட்டு உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் இங்க திரும்பி வந்தேன். ஆனா இப்ப நீ அங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது பார், நீ வந்து என்னை பத்தி யோசித்து உன்னோட லைஃபை விட்டுறாத. இனிமேதான் உன்னோட லைஃப் ஸ்டார்ட்டே ஆக போகுது. அதனால நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஆமா அதுக்காக தான் நானும் வந்து ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டேன். நீ எங்க இருக்கியோ நானும் அங்கதான் இருப்பேன். உனக்கு எப்ப மனசு மாறுதோ எப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அது வரைக்கும் அது எவ்வளவு நாள் ஆனாலும் நான் உன் கூட வெயிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ இதோடயே இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய். ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு புதுசா ஒரு மூவி தான் பார்க்க போறோம். இதோட ஒன்லைன்லாம் வேண்டாம், ஒன் நைட் ஸ்டாண்ட் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் என்ன ஆகுது கதை அப்படின்றத நீங்க கதையிலேயே பாருங்க. ஸோ இப்பயும் சொல்றேன் எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு வந்து ராயுன். இவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. இவளுக்கு ஸ்டமக்ல ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்ப டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிட்ட முறையே சரியில்லை, அதனாலதான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இனிமே கொஞ்சம் ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்பதான் ஹீரோயின் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்றது, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லி இப்பதான் நடந்த விஷயத்த யோசித்து பாக்குறா. இவ வந்துட்டு ஒரு கிளப்ல வெயிட்ரஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம காலேஜ் படிப்பையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க பாட்டி தான் இவளை பாத்துக்கிறாங்க. பாட்டி வந்து இவளை பாத்துக்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இறந்தும் போயிட்டாங்க.
அப்போ வந்து பார்க்கும்போது இந்த ரூம்ல இருக்கவர் ரொம்ப போதையில் இருக்காரு, அவரை கொஞ்சம் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவளை ரூம்குள்ளேயே அனுப்புறாங்க. சரி ஓகே, என்ன பண்றது, வேலையாச்சே வந்து பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து உடம்பு தொடச்சு விடுறதுக்காக தான் இவ வரா. அப்பதான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேர் வந்து சாங். இவன் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரனும் வேற. இவனுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ கூட என்ன நினைச்சுக்கிறான்னா, இவன் சரக்கு அடிச்சுட்டு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் போறா. அந்த டைம்க்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறான். இதை பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் சரக்கு அடிச்சுட்டு போதையில இல்ல, இந்த போதை தெரியாது இப்போதைக்கு, அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு வந்துட்டு காம்படிட்டர்ஸ் ட்ரக் கொடுத்துட்டானுங்க, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அந்த மாதிரியான வேலைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். இது பாரு, நான் உனக்கு 3,00,000 ரூபாய் தரேன், தயவு செஞ்சு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனே விலையும் பேசிடுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இவன் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுநாள் காலையில இப்பதான் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. பார்த்தா 3,00,000 ரூபாய் பணத்தையுமே கிரெடிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு வேற வழியே இல்லாம இந்த பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறதுக்காக டேப்லெட் போடுவாங்க இல்லையா, அதையும் போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல வாங்கிடுறா. மறுநாளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா ஹீரோ அதுக்கப்புறம் அவங்களோட ஆளுங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு 2,00,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அதனால இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா, 2,00,000 ரூபாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மீதி இருக்க 1,00,000 அவங்கிட்டே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வேற ஒரு பொண்ணு தான் அவங்களோட ரூம்க்கு போறதா இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கேட்குறா, நான் வந்து இன்னைக்கு அந்த ரூம்க்கு போய் ஒர்க் பண்ணட்டுமா, தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் விட்டு கொடு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுமே சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. அங்க போன உடனே ஹீரோவும் பார்க்குறான். ஹீரோவுக்குமே வந்துட்டு இவ தான் நேற்று நைட்டு நம்ம கூட இருந்த பொண்ணு இல்லையா, இவ எதுக்காக இங்க வரா, அதுதான் காசெல்லாம் கூட அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோ உடனே ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து பேசுறான். எதுக்காக இங்க வந்திருக்க, நான் தான் வந்து எல்லாமே முடிச்சுட்டேன் இல்லையா உன்கிட்ட, எதுக்காக நீ இங்க வந்திருக்க, இதுக்கப்புறமும் என்ன பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல, நான் வந்துட்டு 2,00,000 ரூபாய் எனக்கு போதும், 1,00,000 ரூபாய் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி திருப்பி கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கொடுத்த காசை என்னைக்கும் நான் திருப்பி வாங்கினது கிடையாது, அதனால உனக்கு தேவையில்லை அப்படின்னா எதுனா கோயில் உண்டியல்ல போடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆக்சுவலா ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுக்கு காசு இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மா இருந்திருப்பாங்க. அவங்க அம்மாக்கு ஒரு கல்லறை கட்டுறதுக்கு இடமே இல்லாம இருந்திருக்கும். அந்த இடத்த வாங்கறதுக்காக அவளுக்கு காசு தேவைப்பட்டிருந்திருக்கும். அதுக்காக தான் அந்த காசை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அவங்க அம்மாவோட கல்லறையை அழகா கட்டி முடிக்க சொல்றா. நல்லபடியா அதையும் கட்டி முடிச்சிடுறாங்க. இவளுக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ வந்து என் கூட இல்லாததுதாம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் அந்த கலரை எல்லாம் கட்டினவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட குடும்ப சொத்து தானே இந்த மொத்த இடமுமே, ஹீரோ கிட்ட தான் காசு கொடுத்து இந்த இடத்தையே அவங்க வாங்கியிருக்காங்க. இப்பதான் ஹீரோக்குமே தெரியுது எதுக்கு இவளுக்கு காசு தேவைப்பட்டிருக்கு அப்படின்றத அவளோட அசிஸ்டன்ட் வந்து அவருக்கு சொல்லிட்டு இருக்கான். மழை வர ஆரம்பிச்சது. ஹீரோ வந்து கார்ல அந்த சைடு ஹீரோயினை கிராஸ் பண்ணி போறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன், வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் முதல்ல வேணான்னு தான் சொல்றா. இருந்தாலும் ஹீரோ வந்து கம்பல் பண்ணி ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அவளுமே கார்ல ஏறி உட்காந்துடுறா. உட்காந்து கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு வந்து பயங்கரமா தூக்கம் வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோ மேலேயே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவன் மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினை பிடிச்சும் இருக்கு. ஹீரோயின் சிம்பிளா தேங்க்யூன்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி அவளோட வீட்டுக்கு போயிடுறா. போற வழியில அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்த இல்லையா, அந்த வேலை உனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இவளோட ஃப்ரெண்டு சொல்றா. ஹீரோயினுக்கு அதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. பார்த்தா இவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துலயே ஐயோ நிறைய சாப்பிட்டோமா, இல்லைன்னா கேஸ்ட்ரிக் எதுனா ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறா. மறுநாள்ல இருந்தே வந்து ஹீரோயின் அந்த புது ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிடுறா. ஜாயின் பண்ண அன்னைக்கே வந்துட்டு இந்த ஆபீஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால இந்த கம்பெனியை பத்தின புக்கை எடுத்து படிக்கிறா. எடுத்த உடனே அதுல ஹீரோவோட போட்டோவை போட்டு ஹீரோ தான் சிஇஓன்னு போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே பயந்த அலறி அந்த புக்கை கீழேயே போட்டுறா. ஐயோ இவனா அப்படின்னு. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்ல மீட்டிங் நடக்குது. அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்கும் அவங்க கம்பெனியை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நீ எழுந்த இந்த கம்பெனியை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எழுப்புறான். பார்த்தா நம்ம ஹீரோயின், அடடா இவ எதுக்கு இங்க வந்தா, இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திருன்னு முழிக்கிறான். அதுக்கப்புறம் சரி போன போது சொல்லுமா நீயே அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை பற்றி கேட்குறான். ஆனால் ஹீரோ நினச்ச மாதிரி இல்லை. ஹீரோயினுக்கு வந்து அவங்க கம்பெனியை பற்றியும் அவங்க கம்பெனியில் நடக்கிற எல்லா ப்ராஜெக்டை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. சூப்பராகவே பேசுகிறா. ஹீரோவுக்கு அவங்க தாத்தா கால் பண்ணுறாரு. உடனே இம்மீடியட்டாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இங்கே சாப்பிட போன ஹீரோயினுக்கா எப்போ பாரு வாந்தி வர மாதிரி ஃபீலாகவே இருக்கா. அங்கே இருக்கவங்க எல்லாம் கலாய்க்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்னடி மசக்கையா இருக்கியா, எதுக்கு வந்துட்டு சாப்பாடை பார்த்தாவே கொமட்டுற அப்படின்னு கேட்கும் போது இவளுக்கே ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்துடுது. அதுக்கப்புறமா அந்த மெடிக்கல் ஷாப்க்கு போய் கேட்டாதான் அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, தெரியாம நான் வந்து எக்ஸ்பைரி ஆனது உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அடி பாவி, என்னடி இப்படி பாறாங்கல்ல தூக்கி தலையில போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் எதுக்கும் நீங்க வந்துட்டு ஒரு வாட்டி பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிரெக்னன்சி கிட்ட கொடுக்குறா. பாசிட்டிவ்னு வந்த உடனே அவ்வளோதான், ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுத்தி போயிடுது. ஐயோ, இதுக்கப்புறம் என்னடா பண்ணுவோம், இப்பதான் நமக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, மாசமா இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இதுக்கு மேல அங்க வேலையில நம்மளை வச்சுக்கவே மாட்டாங்க, அடிச்சு துரத்திடுவாங்க, என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மூளைலாம் குழம்பி போயிடுது. மறுநாள் டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் தெளிவா சொல்லிடுறாரு, உனக்கு இன்னும் கொஞ்சம் தான் டைம் இருக்கு, எதா இருந்தாலும் சீக்கிரமா முடிவிடு, ஆல்ரெடி நீ லேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. டாக்டரை பார்த்துட்டு இவ வெளியில வர கரெக்டா ஹீரோ அப்பதான் அங்க போறான். ஹீரோ வந்து இவ வர்றதையும் நோட் பண்ணிட்டு தான் அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு போறான். அங்க போய் டைரக்டா டாக்டர் கிட்டேயே வந்து என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனுமே வந்து எல்லாத்தையும் உளறிடுறான். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹீரோவோட ஷேர் பாதி இருக்கு போல. ஸோ ஹீரோ வந்து இவனுக்கு பாஸ் ஆகுறதுனால இவன் கேட்ட உடனே எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம நாளைக்கே வந்து அபார்ஷனுக்கு அவ டைமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது என்னது அவ பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதுக்குள்ள தாத்தாக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. அங்க போய் பார்த்தா தாத்தா நல்லா குத்துக்கள் மதியம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப மானஸ்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நீ எப்பதான் இதுல கல்யாணம் பண்ண போற, நீ இப்படியே என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு வந்து எப்பனாலும் உயிர் போயிடலாம், அதுக்குள்ள நான் வந்துட்டு என்னோட கொள்ளு பேரனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் எனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்லை, அதுவும் இவ்வளவு கல்யாணம் பண்றதுல இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நான் வந்துட்டு உங்க ரெண்டு பேரோட முடிவுக்கு விட்டுறேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இவ வந்துட்டு இன்டர்னா கொஞ்ச நாளுக்கு உன்னோட ஆஃபீஸ்லயே வேலை செய்யட்டும், அப்போ ஒருத்தர் பழகுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருக்கா. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தேடி வந்திருக்கான் போல. யாரோ ஒரு பணக்கார ஒருத்தன் சூப்பரான கார்ல வெளியில உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஊர்க்காரங்களாம் வந்து. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவ போய் கேட்கறாளா. ½ உனக்கு டைம், மரியாதையை கிளம்பி கார்ல ஏறு, இல்ல அப்படின்னா நான் உள்ள வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள பாட்டி டென்ஷன் ஆகி, அடியே யாரு அவன், என்னடி பண்ண, எதுக்காக அவன் உன்னை தேடி இங்க வந்திருக்கான், ஐயோ ஒரு ஜனம்லாம் தப்பா பேசுமே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ பாட்டி, நான் ஏதோ டாக்குமெண்ட்டை மறந்து எங்கேயோ வச்சுட்டேனா, அதனால இம்மீடியட்டா அது வேணும் எடுத்து கொடுக்க சொல்லி கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. என்ன விஷயம்னு சொல்லுங்க சார், எதுக்காக என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. நீ முதல்ல சாப்பிட்டியா, எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹோட்டலுக்கு போக சொல்றான். அங்க பார்த்தா அவன் நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அவளுக்கு மெனுவை பார்க்கும் போதே தலை சுத்துது. ஐயோ, இது இருந்தா நான் ஒரு வீடு கட்டியிருப்பேனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரேட்டுக்கும் கணக்கு போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிஷ்ஷையும் ஆர்டர் பண்ணி விட்டுடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து டைரக்டா கேட்டுறான், நீ பிரெக்னெண்டா இருக்கியா, எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்லை, அதுவும் எதுக்காக என்கிட்ட கேட்காம அந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்கு நீ மட்டும் தனியா எப்படி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஐயோ இவனுக்கு எப்படா தெரிஞ்சது அப்படின்னு தெருன்னு முழிக்கிறா. அப்புறம் தான் அவ என்ன சொல்றானா, இல்ல எனக்கு இப்பதான் ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் நான் சின்ன சின்ன பார்ட் டைம் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் பிரெக்னெண்டா இருந்து அந்த கம்பெனில வேலை செய்ய முடியாது, அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு நாள் நீங்க என் கூட இருந்தீங்கன்றதை யூஸ் பண்ணி நான் உங்களை எந்த வகையிலையும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் நானும் இந்த முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு எதுவுமே சொல்லாம சைலண்டா இவளை கொண்டு வந்து இறக்கி விடுறா. அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, நான் கேட்ட ப்ரூஃப் எல்லாமே நாளைக்கு ரெடியா வச்சுட்டு 9 மணிக்கு எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஏன் சார் அப்படின்னு கேட்கும் போது, ஃபர்ஸ்ட் என்னை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்காத, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு கத்துறான். மறுநாள் காலையில 2 பேரும் மீட் பண்றாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, எனக்கு இந்த காதல் கல்யாணம் அதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு நம்பிக்கையும் இல்லை, ஆனா எனக்கு என்னோட குழந்தை வேணும், நீ வந்து என்னோட குழந்தைய பேத்து கூட 2 வருஷம் கூடியே இருந்து அந்த குழந்தைய வளர்த்தும் கொடுத்தீங்கன்னா உனக்கு 200 மில்லியன் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நான் உன்னை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நம்ம வேணும்னா கொஞ்ச நாளுக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்றத யாருக்கும் தெரியாம கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் வந்துட்டு சரி இந்த குழந்தைய கொல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத தான் அவ யோசிச்சுட்டு இருந்தா.
அவளுக்கும் வந்துட்டு இது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு. உடனே கூட்டிட்டு போறான், கல்யாணமும் முடிச்சிடறான். இதுக்கப்புறம் 2 வருஷம் நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும், நான் எங்க இருக்க சொல்றேனோ அங்கதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இவனுக்கு வந்து பல வீடு இருக்கும் போல, அதுல ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அது பார்த்தா அரண்மனை மாதிரி இருக்கு. அங்க கூட்டிட்டு போன உடனே இவளுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளு. அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், அவ துணியை துவைச்சு போடுறதுக்கு ஒரு ஆளு, அவளை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆளுன்ற மாதிரி எக்கச்சக்கமா ஷாக்கை கொடுக்குறாங்க இவளுக்கு. இவளுக்கு ஐயோ எனக்கு இத்தனை வேலைக்காரங்களாம் தேவையில்லை, எனக்கு அது செட்டும் ஆகாது அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இல்லை, நீ வந்து என்னோட குழந்தைய நல்லபடியா பெற்றெடுத்தினா எனக்கு அது போதும், மற்றபடி நீ எந்த வகையிலையும் டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. நைட்டு பூரா உட்காந்து அந்த கல்யாண சர்டிபிகேட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, இந்த குழந்தைய கொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடுச்சு. அதனால அவளுக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும், இந்த குழந்தை ஃபியூச்சர்ல நல்லபடியா இந்த வீட்டுல வளரும்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தா ராஜ மரியாதை தான், சான்ஸே இல்ல, விதவிதமா சமைச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. காலையில ஆபீஸ்க்கு கிளம்பும் போது காரை எடுத்துட்டு வந்து நிக்கிறாரா டிரைவர். இவ என்ன சொல்றேன்னா, இதுல போய் நான் இறங்கினேன்னா அங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது, இல்ல நீங்க டாக்ஸில எல்லாம் போகவே கூடாது, உங்களை பார்க்கிங்ல யாரும் இல்லாத இடத்துல இறக்கி விட சொல்லியிருக்காரு ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது, சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இவளும் போயிடுறா. இங்க ஹீரோயினுக்கு வந்துட்டு சாப்பாடு மதியானம் வந்துடுது. வெளியில எதுவுமே சாப்பிடக்கூடாது, அதுவும் வந்து டாக்டர் கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க வீட்டுல இருந்தே ஃபுட்டையும் அனுப்பி வச்சிடறாங்களா. அவ ஒரு பாக்ஸையா திறந்து வைக்கும் போது எல்லாரும் சூழ்ந்துடுறாங்க. அடடா என்னடா இது, ராஜ விருந்தா இருக்கே, அடியே நீ அடி சமைச்ச இவ்வளவையும் அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளவு ஆமா நான் தான் எல்லாத்தையும் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. இப்பதான் மானஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரா. வந்த உடனே ஹீரோயினை தான் பாக்குற. ஹீரோயினோட ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம இது ஒரு பிராண்டட் ஐட்டம் அப்படின்றதும் தெரியுது. பரவாயில்லையே, இந்த ஆஃபீஸில் பிராண்டட் ஐட்டம்லாம் போடுற அளவு ஒர்க்கர்ஸ் இருக்கீங்களா என்ன அப்படின்னு கலாச்சிட்டு போறா. இப்போதான் ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறா. ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ரொம்ப நாளாக சீரியஸாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண பணம் இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கா. கடைசி நேரத்தில் இப்போ இமீடியட்டாக பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மாவை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவன் வந்துட்டு நல்ல பணக்காரன் தான். சரி வேற வழியே இல்லை, அவன் கிட்ட காசு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட காசு கேட்கறதுக்காக போனா அங்கே அவன் வந்துட்டு யாரோ ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹீரோயினை நான் டேட் எல்லாம் பண்ணல, ஏண்டா நான் ஒருத்திய டேட் பண்ணணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணணும் இல்லையா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவளுக்கு அவங்க அப்பன் பேர் தெரிஞ்சிருக்கணும், அவளுக்கு அவங்க அப்பன் பேரே தெரியாது, இவளை எப்படிடா நான் என் குடும்பத்துல கொண்டு போக முடியும், சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு அவ கூட நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது, அது இல்லாம அவளை தொட கூட விட மாட்டா அப்படின்னு சொல்லி மட்டமா பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவளுக்கே கால் வந்துடுது, நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க, உங்க அம்மாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி இவனோட பேரு வந்து ஷென். இவன் தான் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்லயே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். அவனை பார்த்த உடனே தான் ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு பார்த்துருக்கா. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாரி ஆக்சுவலாக உங்கள் அம்மா வந்து தவறுனதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் அன்றைக்கே உன்னை வந்து பார்த்துருந்தேன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன் அப்படி இப்படின்னு நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடிஞ்ச கதை, அதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. இவன் கிட்ட பேசவே முடியாமல் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவள் லிஃப்ட் ஹேண்ட போனா பின்னாடியே வரான். எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உங்கள் அம்மா இறந்த நாளோடு நீ வந்து என்னை பார்க்கறதும் இல்லை, என்கிட்ட பேசுறதும் கிடையாது, என்னை அவாய்ட் பண்ணுற, ஆனால் நான் வந்து இன்னமும் உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறேன். அதுக்கு உடனே ஹீரோயின் சாரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஷாக்கா நின்னுகிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் மானஸும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோக்கு இவன் கூட நின்று இவ பேசிக்கிட்டு இருக்கான்றத பார்த்த உடனே கடுப்பாகுது. ஆக்சுவலா ஷென்னோட தங்கச்சி தான் வந்து மானஸ். எல்லாருமே சாப்பிட்றதுக்கு தானே போறீங்க, வாங்க ஒன்னாவே சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறான். 4 பேருமே ஒன்னா சாப்பிட்றதுக்கு போறாங்க. அங்க போனா ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயினுக்கு ஒயினை கொடுக்காது, அது மட்டும் இல்லாம சாப்பிட்றதுக்கு இதை கொடுக்காத அதை கொடுக்காத, அவ இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும்னு எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கான். மானஸுக்கு செம்ம ஆத்திரம் வருது. உடனே ஷென்னா என்ன பண்றான்னா, ஹீரோயினை கவனிக்கிறேன்ற பேர்ல எக்கச்சக்கமா ஜூஸ் கொடுக்கறது, அவளுக்கு ஃப்ரூட்ஸை கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. நீங்க 2 பேரும் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்கும் போது, நாங்க 2 பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம், நான் அவளோட சீனியர் அப்படின்னு சொல்றான். மானஸ் மட்டும்
எக்கச்சக்கத்துக்கு குடிச்சிடுறா, இப்படியும் அப்படியும் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஷென் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து ஹீரோயினை கொண்டு போய் விட்டுடுறேன், நீங்க வந்து என் தங்கச்சியை கொண்டு போய் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ இவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்னு கடுப்பாகுது. இருந்தாலும் ஹீரோக்கு இப்ப வந்து வழியே இல்லை இல்லையா, எதுவும் சொல்ல முடியாதுன்றதுனால சைலண்டா இருக்கான். ஹீரோயின் அவனோட கார்ல போய் ஏறுறா. ஹீரோ அப்படியே நின்று முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அவர் எங்க இருக்காரு, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா கேள்வி கேட்கறான். அதுக்கெல்லாம் ஹீரோயின் எந்த பதிலும் சொல்ல மாட்றா. நீ எங்க தங்கி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு மட்டும் அட்ரஸை மாத்தி போய் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கடைசியில வேற ஒரு இடத்துல இறங்கி அங்க இருந்து டாக்ஸி பிடிச்சி ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்ததே தெரியுது, இவளுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் நீயும் என்ன அவ்வளோ க்ளோஸா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல அவர் என்னோட சீனியர், அவ்வளவுதான், அவரும் என்ன எதுவும் பண்ண மாட்டாரு, அதனாலதான் நான் தைரியமா அவர் கூட போயிட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ கூட நான் வந்து இந்த ஒரிஜினல் அட்ரஸ் சொல்லாம வேற ஒரு அட்ரஸை சொல்லி அங்க இருந்து ஆட்டோல தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சாப்பிடுறா. சாப்பிடும் போது கூடிய உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கப்புறம் அப்பப்ப நான் இங்க வரேன் உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் குளிச்சுட்டு டவல் கட்டிட்டு வெளியில வர பார்த்தா ஹீரோ வந்து இவளோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு கேட்கும் போது, இது என்னோட ரூம் தான், என்னோட ரூம் தான், நான் உனக்கு கொடுத்துருக்கேன், ஏன் நான் என் ரூம்ல இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறான். சாரி, ஓகே ஓகே, அப்பனா நானே போய் கெஸ்ட் ரூம்ல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. என்ன நீ சொல்ற, நீ ஏன் கெஸ்ட் ரூம்ல போய் தொங்கணும், நம்ம ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் தெரியாதவங்க கிடையாது, என்று குழந்தையே உன் வயிற்றுல வளருது, அதுக்கப்புறம் நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல நம்ம அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் போடலையே அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஆமா ஆமா கரெக்டு தான், அதே மாதிரி இதெல்லாம் இருக்கவே இருக்காது, இருக்கவே கூடாது அப்படின்னு கூட தான் நம்ம அக்ரிமெண்ட்ல போடல, அப்போ அதை பத்தி நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்றா ஹீரோயினுக்கு. ஐயோ நல்லா இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு தோணுது. எனக்கு நீ அவன் கூட இருந்ததோ, அவன் கூட கார்ல வந்ததோ அது மட்டும் இல்லாம அவன் வந்து உன்னை தொட்டு பேசினது கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். அரை நாள் ஆபீஸ்ல ஹீரோயினுக்கு வந்துட்டு மானஸ் என்ன பண்றா அப்படின்னா சில ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சு தர சொல்றா. ஹீரோயினும் லேட் நைட் ஆகியும் அது முடியல அப்படின்றதுனால ஆபீஸ்லயே உட்காந்து அந்த வேலையே பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இல்ல அவங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு வேலைக்காரங்க சொல்றாங்க. கரெக்டா ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோ வெளியில வந்து நின்றுகிட்டு இருக்கான். எதுக்காக நீ இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரு இடத்துல இவ்வளவு நேரம் நீ உட்காந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இதை பார்த்தா மானசும் மானசோட அசிஸ்டன்ட்டும் ரெண்டு பேருமே பாத்துறாங்க. இவன் எதுக்காக இவனோட கார்ல ஏறி போறா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. கார்லயே டயர்டா தூங்கிடுறா. அது மட்டும் இல்லாம தூக்கத்துல இருக்கமா ஹீரோவோட கையை வர கட்டி பிடிச்சி தூங்குறா. மறுநாள் காலையிலயும் நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போறா. பார்க்கிங்ல யாருக்கும் தெரியாம இறக்கி விடுறாங்க. அப்போ சார் வந்து இந்த கொடையை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, இன்னைக்கு மழை பெஞ்சாலும் பெய்யுமா, நினைஞ்சிடவே கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு கொடையை கொடுக்குறாங்க. ஆபீஸ்ல மானஸ் வந்து என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வச்சிருக்க கொடையை பாத்துறா. இந்த கொடை உனக்கு ஏது அப்படின்னும் போது, நான் தான் வாங்கினேன், என்னோடது தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆக்சுவலா பார்த்தா ஹீரோவோட ஃபேமிலி அதை ஆர்டர் கொடுத்து செய்வாங்க போல. இவளுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது இது ஹீரோவோட கொடை தான் சொல்லிட்டு. நம்ம கொலவெறி ஆபத்துல இருக்கா, அந்த கொடை எப்படி அவகிட்ட போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குழம்பி போயிருக்கா. நைட்டு வீட்டுக்கு போயுமே வந்துட்டு வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பவும் அவங்க சொல்றாங்க, நீங்க ரொம்ப நேரமா ஸ்ட்ரெயின் பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கண்டிப்பா பாஸ்க்கு தெரிஞ்சதுன்னா கோவப்படுவாருன்னும் போது, இல்ல இல்ல இந்த வேலையை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா இவ வேலை செஞ்சுக்கிட்டு அங்கேயே தூங்கிட்டா போல. சரி சரி வேண்டாம், எழுப்பாதீங்க, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் வந்து அவ என்ன வேலை பண்றா, என்ன வேலையில வந்து ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவன் நோட் பண்றான். நோட் பண்றது மட்டும் இல்லாம அவ பண்ற ப்ராஜெக்ட் ரொம்பவும் சூப்பராகவே இருக்கு, பரவாயில்லையே, ரொம்ப டேலண்டடான பொண்ணா தான் இருப்பா போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் வேற பிராண்ட் நியூ ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு இருக்காளா. அதை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, நீ எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குற, அது இதுன்னு சொல்லி. இவளும் வந்து தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க, இது யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் அப்படி இப்படின்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் முடிச்சு ஹீரோயின் எடுத்துட்டு போயிட்டு சப்மிட் பண்றா. அப்ப மானஸ் என்ன சொல்றா, நீ என்ன நினைச்சுக்கிட்ட, உன ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டியா, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப கேவலமா இருக்கு, இது எங்க போக வேண்டியது தெரியுமா, குப்பைக்கு போக வேண்டியது, அதனால இதை நான் குப்பையில போட்டுடுறேன், நீ போயிட்டு மறுபடியும் அந்த ப்ராஜெக்டுக்கு ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி குப்பையில போட்டுடுறா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயின் ப்ராஜெக்டை முடிச்சிட்டா அப்படின்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. இவ இன்னும் ப்ராஜெக்டை அதனால சப்மிட் பண்ணல, அவதான் குப்பையில போட்டாலே வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கத்த
கத்துறான், இன்னும் எவ்வளவு நாள் தான் டைம் எடுப்பீங்க இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னே கடுப்பா என்ன பண்றான்னா ஹீரோயின் மேல ஒரு இடி இடிக்கிறா. அவ வந்து வெயிட்ட தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அப்படியே தடுமாறி கீழே விழுந்துடுறா. அவ பாட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றா. கீழே விழுந்ததுல கையில அடி வேற பட்டுடுது. கடைசியா நமக்கு டைமே இல்ல, பேசாம இந்த ப்ராஜெக்டையே வந்து என்னோட ப்ராஜெக்ட்னு சொல்லி சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி குப்பையில போட்டதையே எடுத்துடுறா. அதுக்கப்புறம் தான் ஷென் வந்துட்டு பாக்குறான், ஹீரோயினோட கையில அடி வேற பட்டிருக்குன்றது தெரிஞ்ச உடனே பேண்டேட் எடுத்து வந்து அவளுக்கு போட்டு விடுறான். இதை எல்லாத்தையும் ஹீரோ வேற பாத்துடுறானா ஹீரோயினுக்கு ஐயோ பாத்துட்டான்ற மாதிரி ஆயிடுது. என்ன நீங்க ரெண்டு பேரும் எந்த நேரம் பார்த்தாலுமே வந்து ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, இல்ல எனக்கு அவ்வளவு நல்லா தெரியும்ல, அதனால நான் பேசிக்கிட்டு இருந்தேன், கையில வேற அடிபட்டு இருந்தது அவளுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு போனா அங்க போனா எக்கச்சக்கமா பொருள் எல்லாம் ஒடிஞ்சு கிடக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இல்ல பாஸ் வந்து செம்ம கோவமா இருக்காரு போல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ஹீரோ தான் செம்ம கோவத்துல இருக்கான் இல்லையா. உடனே அவ வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறா, தயவு செஞ்சு அவரையும் என்னையும் தப்பா நினைக்காதீங்க, உண்மையாவே அவர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவர், மற்றபடி அவர் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வராது, உங்களுக்கு அசிங்கம் நடக்கிற மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தோணுது, ஏன் உனக்கு என்ன பிடிக்கவே இல்லையா, நீ என்ன வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறான். சேச்சா ஒரு நாளும் எனக்கு அப்படியெல்லாம் தோணுனதே இல்லை, நீங்க ரொம்ப நல்லவர், அது மட்டும் இல்லாம என்னோட பாஸ், அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வேற இல்லையா, உங்களை எப்படி என்னால வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்றா. நைட்டு தூக்கத்துல பார்த்தா ஹீரோ மேலேயே ஏறி இவ படுத்துடுறா போல. இவனும் வந்துட்டு நவுத்தி அவளை படுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். அவ வந்து கரடி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கரடி பொம்மைன்னு நினைச்சு கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கார்ல போகும்போது இப்பதான் வந்து நோட் பண்றேன், இன்னொரு கூட அதே மாதிரி கூட அந்த கார்ல இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த லோகோ எல்லாத்தையும் செக் பண்றா. பார்த்தாதான் அவளுக்கு தெரியுது, இவங்களோட ஃபேமிலிக்காக தனிப்பட்ட முறையில செய்யப்பட்ட கூட தான் அது. அதை பார்த்த உடனே ஐயோ இதை வச்சுதான் அவ கண்டுபிடிச்சிட்டா போல நம்மள அப்படின்ற மாதிரி இவளுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இவளோட பெட்ரூம்ல பெரிய கரடி குட்டி பொம்மையும் வாங்கி வச்சிட்டு இருக்கான். இது எப்படி இவர் வாங்கி வச்சாரு, எனக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இவ யோசிச்சுட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோயினும் வந்து செக்அப்க்கு போறாங்க. அப்ப பார்த்தா தான் தெரியுது ட்வின்ஸ் தான் வயிற்றுல இருக்கிறதுன்றாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஹீரோயின் கேட்கிறா, இல்லையே முதல்ல ஒரு குழந்தை தானே சொன்னாங்க அப்படின்னும் போது, சில டைம் அப்படிதாம்மா மறைமுகமா இன்னொரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கோம், அது கொஞ்ச நாள் கழிச்சுதான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோ சொல்றான், நீ இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன என்னோட நம்பரை கூட உன் மொபைல்ல சேவ் பண்ணாம இருக்க மாதிரி அதே நம்பரை சேவ் பண்ண அப்படின்னும் போது இவளுமே பாஸ்ன்னு போட்டு சேவ் பண்றா. அவனுக்கு ஒரு மிஸ் கால கொடுக்குறா. அவர் நம்மள என்ன பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு யோசனையா இருக்கு. ஆனா ஹீரோ வந்து வைஃப்னு தான் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறான். மறுபடியும் ஹீரோயின் வந்துட்டு வேலை பண்ணிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து மறுபடியும் அவளோட ப்ராஜெக்டை பார்க்குறான். இதே ப்ராஜெக்டை மறுபடியும் எதுக்காக இவ வேற விதமா ஒர்க் பண்றா, முதல்ல அவ பண்ணியிருந்ததே ரொம்ப நல்லா இருந்ததே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்பவும் சும்மா இல்லாம இந்த மானஸ் என்ன பண்றான்னா, மறுநாள் காலையிலேயே ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்கா. நான் அந்த ப்ராஜெக்டை பண்ண சொன்னேன், நீ ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணும்போது இவ்வளோ டைம் எடுத்துக்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ எல்லாம் என்னதான் படிச்ச, எந்த காலேஜ்ல படிச்ச அப்படி இப்படின்னு கேவலமா திட்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோட செக்ரட்டரி வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இங்க வேலை செய்யறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இந்த மானஸ் என்ன பிளான் பண்ணியிருந்தா அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்டை அவளோட ப்ராஜெக்ட்னு சொல்லி சப்மிட் பண்ணிடலாம்னு நினைச்சா. பட் இப்ப எல்லாருமே அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னா அவன் அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா. பிரேக்ல எல்லாருக்கும் கேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேற பயங்கர பசியா இருக்கு. அப்ப எல்லாருக்கும் கொடுத்தவங்க ஐயோ ஒண்ணு கம்மியா இருக்கு, அதனால உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. இது எல்லாமே வந்து இந்த மானஸோட செக்ரட்டரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றேன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறா. உள்ள வந்து ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறா. இப்படிதான் கேவலமா நீங்க எல்லாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவீங்களா, நீங்க எல்லாம் என்ன மாதிரியான வேலையை பாக்குறீங்க, அது எப்படி வந்துட்டு ஒண்ணு கம்மியா இருக்கும், யாருக்கும் இல்லாம போக கூடாது அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா, நீங்க எக்ஸ்ட்ரா தானே ஆர்டர் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா திட்டிக்கிட்டு இருக்கான் செமையா. உடனே செக்ரட்டரி, சார் அவங்க என்னோடது சாப்பிட்டோம் சார், நான் வேணா என்னதை கொடுக்குறேன்னும் போது ஒன்னும் தேவையில்லை, என்னதை எடுத்து அவங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்றான். சாரி மேடம், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோதை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அதுல பார்த்தா கோபுரம் மாதிரி அடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒண்ணுதான் கொடுத்துருந்தாங்க. இதை ஒரே ஒரு பீஸை எடுத்து கொடுத்திருந்தாவே ஹீரோயினுக்கு வேலை முடிஞ்சிருக்கும். மானஸ் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்டை எடுத்துட்டு போயிட்டு இவளோட ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி டுப்பா குறிட்டு இருக்கா. ஹீரோக்கு தான் இது எல்லாம் நல்லாவே தெரியும் இல்லையா. இவன் விடாம கிடுக்கு பிடி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த ப்ராஜெக்ட பத்தி. இது எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும், அது எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும், இது எவ்வளவு மெஷர்மெண்ட்ல எடுத்தீங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா
கேள்வி கேட்கறானா அவ அப்படியே தீர்த்து நின்று முழிச்சுக்கிட்டு இருக்கா பதில் சொல்ல தெரியாம. உடனே ஹீரோயினை எழுப்பி நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறான். உடனே ஹீரோயினுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் டான்னு பதில் சொல்றா. ஏன்னா அந்த ப்ராஜெக்டே அவ தானே பண்ணா. ஹீரோ கடுப்பாயிட்டு இந்த ப்ராஜெக்டே உன்னது கிடையாது, வெக்கமே இல்லாம எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லி மனசை அசிங்கப்படுத்துறான். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது, ஐயோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹீரோயின் தானே. மானஸ் வந்து இவ பண்ண தப்புக்கு தான் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தா. ஆனா செக்ரட்டரிய வந்துட்டு அடிக்கிறா. எதுக்காகடி நீ இந்த கேக்க கொடுக்காம அவனை உள்ள வரும்போது டென்ஷன் ஆகுன அப்படின்னு கேக்குறா. ஐயோ மேடம் நான் எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நின்னுக்கிட்டு இருக்கா. நைட்டு ஷென் என்ன பண்றான்னா ஹீரோயினை கம்பல் பண்ணி டின்னருக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயினும் என்ன யோசிக்கிறா அப்படின்னா இவன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும், அதாவது நான் பிரெக்னெண்டா இருக்கேன், தயவு செஞ்சு இனிமே என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னு தான் இங்க வரா. அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுமே வந்து என் தங்கச்சி பண்ணதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்குறேன், தயவு செஞ்சு வந்து நீ என்ன தப்பா நினைச்சிடாத, நீ வந்து சின்ன வயசுலேருந்து என்கிட்ட நல்லா பழகிட்டு இருந்த, திடீர்னு என்கிட்ட எதுக்காக அவாய்ட் பண்ணி பேசாமல் விட்டுட்டு போனேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நம்ம 2 பேரும் எப்பயும் போல இருப்போம், உனக்கு கல்யாணம் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் ஹீரோயின் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், தயவு செஞ்சு வந்து இதுக்கப்புறம் என்ன நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு ஷாக் ஆயிடுது. இவங்க கிளம்பி போனால் எதிர்க்க வந்து நம்ம ஹீரோவும் மானஸும் இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இந்த மீட்டிங்க்கு எதுக்கோ வந்திருக்கான், இந்த மானஸ் பின்னாடியே வந்து உயிரை எடுத்திருக்கா பயங்கரமாக குடிச்சிட்டு. தயவு செஞ்சு வந்து என் மேல கோவப்படாத, நான் எல்லாமே கம்பெனியோட நல்லதுக்கு தான் பண்றேன் அப்படின்னு காட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருக்கா அவன் கிட்ட. அதுக்கப்புறமா 4 பேரும் வந்துட்டு ஒன்னாவே ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்பவே வந்து ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா ஹீரோவை. ஷென் என்ன சொல்றான் அப்படின்னா என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ உங்களை பயங்கரமா லவ் பண்றா, நீங்க ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேக்குறான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது செம ஷாக்கு ஹீரோயினுக்கு. ஐயோ இவன் சொல்லிட்டானே அப்படின்னு. அதே மாதிரி ஷென்னுக்குமே ஷாக்கு. என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னும் போது சரி ஓகே என் தங்கச்சிக்கு நான் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியுது ஹீரோ வந்து பயங்கரமாக ஒரு சர்ப்ரைஸை ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு பர்த்டே போல. அதனால இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து இவங்களோட பர்த்டேவை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு வேலைக்கு போனாதான் தெரியுது இவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அதனால ஹீரோ கிட்ட டைரக்டா போயிட்டு நீங்க தான் இந்த ப்ரொமோஷன் எனக்கு கொடுக்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் என்ன சொல்றான்னா நீ என்ன வேலை செஞ்சியோ அதுக்கான ப்ரொமோஷன் தான் இதே தவிர நான் யார்கிட்டயும் எதுக்காகவும் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படின்ற போது தான் இவளுக்கு சந்தோஷமாகுது. இந்த மானஸோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் பேசுறது எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கா. அதனால ஹீரோயினை தனியா கூப்பிட்டு உனக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம், தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு, நீங்க 2 பேரும் தனியா எதுவும் மீட் பண்றீங்க அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா ஆமாமா அவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவர் என்னோட தூரத்து சொந்தம், ஆபீஸ்ல இதை வெளியில சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சமாளிச்சிடுறா. இதை முதல்லயே சொல்லியிருந்தேன்னா நான் வந்துட்டு இந்த அளவுக்கு எதுவும் பண்ணிருக்க மாட்டேன்ல, எல்லாம் இப்போ எனக்கு தான் மோசமாயிடுச்சு, தயவு செஞ்சு அவர்கிட்ட என்னை பத்தி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாது அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. இது எல்லாமே வந்து மானஸோட பிளான் தான். இவளை விட்டு வேணும்னே அவ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு மானஸ் என்ன சொல்றா அப்படின்னா மேடம் அவங்க 2 பேரும் சொந்தக்காரவங்க, தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன இதுல இழுக்காதீங்க அப்படின்னும் போது ஏய் பைத்தியம், அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும்டி, அவனுக்கு தூரத்து சொந்தம்லாம் எவ்வளவுமே கிடையாது, அவ ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. மறுநாளே வந்து ஹீரோ சைட்ல இருந்து ஒரு பார்ட்டி அனௌன்ஸ்மெண்ட் வருது. நம்ம ஹீரோயின் மட்டும் ஹீரோ கூட கார்ல போயிட்டு இருக்கா, மத்த எல்லாருமே பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஹீரோவுக்கு வந்து சடனா வயிறு வலி வந்துடுது. ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிடறா. மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்து அந்த டைமுக்கு ஆபீஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்றாங்க, சீக்கிரமா வந்து ரெசார்ட்டுக்கு வா, நம்ம வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இப்போதைக்கு என்னால வர முடியாது, நீங்க எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறா. அப்புறம் பார்த்தா ஹீரோயின் கடைக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி போயிட்டு இருக்கா. அது ஹீரோ தங்கியிருக்க கெஸ்ட் ஹவுஸ் தானே, அங்க எதுக்காக இவ போறா அப்படின்னு சொல்லி மானஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது வெளியில எதுனா நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒத்துக்காம போயிடும், குக் பண்ணலாம் தான் நான் கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ கூட நினைச்சிருப்பான் இவ என்ஜாய் பண்றதுக்காக நம்மளை தனியா விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு. ஹீரோக்கு ஹீரோயினை வந்து பயங்கரமா பிடிக்க ஆரம்பிச்சிடுது, ரொம்ப சந்தோஷமாயிடுறான். பார்ட்டியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியல இது எதுக்கான பார்ட்டி அப்படின்னு சொல்லி. ஹீரோ தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் வராரு.
அவரை பார்த்த உடனே ஹீரோயின் செம்ம ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா தான் அவர். சின்ன வயசுல இவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட பாட்டிக்கு இஷ்டம் இல்லாமல் தான் ஹீரோயினோட அப்பா வந்து இவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு. குழந்தையும் பிறந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க பாட்டி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஹீரோயினோட அம்மாவையும் குழந்தையையும் அடிச்சே துரத்திருப்பாங்க. அவங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பொய்யாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த மானஸ் என்ன பண்றா அப்படின்னா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவ என்ன பண்றான்னா ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனை கரெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக அவன் ரூமுக்கு தனியா போறது என்ன வர்றது என்ன அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா கேவலமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போயா சொல்றா. மீடியாக்காரங்க எல்லாம் அங்க இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு சொல்றதா வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்க விஷயம் அப்பவும் சொல்றா, மானஸ் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னும் போது அவ அசிங்கப்பட வேண்டியவ தான். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் நீ சொன்ன இல்லையா, அவ எதுக்காக ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை பார்த்த உடனே வந்துடுறாரு. வந்த உடனே நீ எப்படிமா இருக்க, நீ உண்மையாவே இருக்கியா, நீ உயிரோட இருக்க அப்படின்றது எனக்கு தெரியாம போச்சு, நான் கூட நீதானா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னும் போது அப்பதான் கையை உதறி விடுறா. உங்க குடும்பத்துக்கே நான் தேவையில்லைன்னு சொல்லி தானே எங்க அம்மாவையும் என்னையும் விரட்ட அடிச்சிங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்பதான் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இப்ப வரைக்கும் உங்க 2 பேரும் நினைச்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் யாரையும் கல்யாணம் பண்ணல, உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேருமே இல்லையோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். இல்லைன்னா நான் தேடி இருப்பேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுமே அவங்க அப்பா அழறத பார்த்த உடனே ஒரு வேலை உண்மையை தான் சொல்றாரு போல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. உங்க அம்மாவை நான் உடனே பார்க்கணும், எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அவங்க இல்லவே இல்லை, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு அவருக்கு அப்படியே தலையே சுத்திடுது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப ஹீரோயினும் வந்து பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு ஆயிட்டா இல்லையா, அதனால வந்துட்டு மானஸ்க்கு இன்னும் கடுப்பாயிடுது. ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறா. மவளை இதுக்கு மேல என் பொண்ணு மேல எதனா கைய வச்ச உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சண்டைக்கு வந்துடுறாரு. இப்பதான் ஹீரோ வந்து எதுக்காக இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணா அப்படின்ற விஷயத்தையே சொல்றான். நான் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ட்வின்ஸ் குழந்தையும் பிறக்க போகுது, இவ தான் என்னோட ஒய்ஃப், இவளை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றான். அதை கேட்ட உடனே மானஸ் அப்படின்னு மயங்கியே விழுந்துடுறான் அவங்க அண்ணன் மேல. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இதை நான் வந்து இன்னும் முன்னாடியே உனக்கு சொல்லியிருப்பேன், ஆனா வந்து என்ன பண்றது, உங்க பார்ட்டியை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துடுச்சு, அதனாலதான் நான் வந்து உனக்கு ரொம்ப லேட்டா ப்ரப்போஸ் பண்றேன், தயவு செஞ்சு கோச்சுக்காத, என்னோட ப்ரப்போசலை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரிங்கு கொடுக்குறான். ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறாளா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது மொட்டுன்னு உடனே முதுகுலயே விழுது. என்னடான்னு பார்த்தா தாத்தா தான். டே, என்னோட பேத்தி மாசமா இருக்கா அப்படின்னு சொன்னேன், அவளை தொல்லை பண்ணாம இருந்துக்கோ, பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், நான் வந்துட்டேன்ல, இனிமே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. சோ இதோடையே இந்த மூவி முடியுது. இந்த மூவி ரொம்ப சிம்பிளான கதை தான், சும்மா ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு போட்டேன். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.